நம்ம தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவோடைய நினைவு கூறுதலுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவை வேற வேற கோணத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்து செய்த பலிகளை நாம் பார்த்து தியானிச்சு கொண்டு வந்து நிற்கிறோம். அப்போ இன்றைய தினத்துல கூட இயேசு கிறிஸ்து குறித்து தான் நம்ம படிக்க போறோம். ஆனா முற்றிலும் வித்தியாசமான ஒரு கோணத்துல இருந்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி எல்லாருக்குமே. பழைய ஏற்பாட்டுல தேவன் நிறைய பலிகளை கொடுத்தார். இந்த பலிகளை நீங்க செலுத்தணும்ட்டு. ஆனா எந்த பலிக்கும் நிறத்தை கொடுக்கல. ஒரே ஒரு பலிதான் பழைய ஏற்பாட்டுல நிறத்தை கொடுத்தார். அந்த பலி பலிபீடத்து மேலேயே பலி ஆகாது. அந்த பலி என்ன பண்ணுவாங்கன்னா விலியோ எடுத்துன்னு போய் தான் அதாவது பிரகாரத்துக்கு புறம்பே, பிரகாரத்துல கூட இல்லைங்க, புறம்பே ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறம்பே தான் அந்த ஒரு பலி பொருளை பலியை செலுத்துவாங்க. அந்த பலியை மட்டும் ரொம்ப விசேஷித்த பலியா கொடுத்தார். எந்த பலின்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு க்ளூ கொடுக்கிறேன். குறிப்பிட்ட அந்த பலியை என்ன சொன்னார்னா, அந்த பலிக்கு செலுத்த போற மிருகம் பெண்ணாகத்தான் இருக்கணும்னு சொன்னார். ஆண் மிருகத்தை எடுத்துனே வரக்கூடாது, பெண் மிருகத்தை மட்டும் தான் எடுத்துன்னு வரணும். அதுக்கு மட்டும் நிறத்தை கொடுத்தார், கலர். இந்த நிறத்துல தான் எடுத்துன்னு வரணும் அப்படின்னார். எந்த பலி தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னா சிவப்பு கிடாரி. அப்போ இந்த பலியை மட்டும்தான் தேவன் என்ன பண்றாருன்னா ரொம்ப விசேஷமாக ஒரு பசுமாடை எடுத்துன்னு வர சொன்னார். அந்த பசுமாடோடைய நிறம் எப்படிதான் இருக்கணும்னா சிவப்பு நிறத்துல தான் இருக்கணும், ரெட் கலர்ல இருக்கணும். இந்த பலியை தான் குறிப்பிட்டு எடுத்துனுவான்னு சொல்லி கொடுத்தார். சரி, ஏன் இந்த பலி அப்படின்னா இது யூதர்களுக்கே ஒரு நிரடலான பலி மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த யூதர்களுக்கு. ஏன் இந்த பலி அவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டம்னா, ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவோம், பாரடாக்ஸ்னு. அதாவது உள்ளுக்குள்ள போயினே இருக்கிற மாதிரி. இந்த பலியும் அப்படிதான். இதோடைய ஒரு சுருக்கத்தை நான் சொல்றேன். இந்த பலியை ஒருத்தங்களை சுத்தமாக்குறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது சுத்தம் இல்லாத ஒருத்தங்க அந்த பலியை பயன்படுத்தினாங்கன்னா எப்படி பயன்படுத்துவாங்கன்னு படிக்குவோம். அவங்க சுத்தமாயிடுவாங்க. ஆனா அவங்க மேல சுத்தமாக்குறதுக்கு ஒருத்தவங்க செய்வாங்கல்ல அந்த சடங்காசாரியங்கள், இவங்க அசுத்தமாயிடுவாங்க அதை செஞ்சாங்கன்னா. நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது அசுத்தமா இருக்கிறவர்கள் சுத்தமாவாங்க, சுத்தமா இருந்து அவங்களை சுத்திகரிக்கிறவர்கள் அசுத்தமாயிடுவாங்க. அதனால இந்த பலி மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இருக்கிற எல்லா பலியிலும் இந்த மாதிரி பலி எங்கேயுமே கிடையாது. அதாவது பழைய ஏற்பாட்டுல சுத்தமாக்குறவர்களையே அசுத்தம் பண்ற ஒரு பலி தான் சிவப்பு கிடாரி என்ற பலி. இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருந்தது, ட்ரெடிஷன். அந்த பாரம்பரியத்தின் பிரகாரம் அவங்க என்ன சொல்லின்னு வந்தாங்கன்னா, இது வரைக்கும் 9 சிவப்பு கிடாரிகள் பலியாயிருக்கு. இது வசனத்துல இல்லை, இது யூதர்கள் நம்புற ஒரு கருத்து. அது எவ்வளவு உண்மைன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். ஏன் சொல்றேன்றது கூட பின்னாடி பார்க்கலாம். அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, மோசை காலத்துல ஒரு பலி சிவப்பு கிடாரி செத்தது, எஸ்ரா காலத்துல ஒரு சிவப்பு கிடாரிய பலி செலுத்தினாங்க. பின்னாடி இந்த கிறிஸ்து இருக்கும்போது யூதர்களுடைய தேவாலயம் இருந்தது பாருங்க, அங்க ஒரு 7 கிடாரிகள் பலி செலுத்தப்பட்டது. அவ்வளவுதான். இது வரைக்கும் ஒரு 9 கிடாரி மட்டும் தான் பலியாக செலுத்தினாங்க. இயேசு கிறிஸ்து சொல்ல மாட்டாங்க, மேசியா 2ஆம் வருகையில வரும்போது அவர் ஒரு சிவப்பு கிடாரிய கொண்டு அவர் பலி செலுத்துவார். இன்னைக்கு வரைக்கும் நம்பின்னு இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட பிடிச்சுக்குன்னு ஒரு ஆலயம் கட்டப்படும் யூதர்களுக்கு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு ஆலயம் கட்டப்படும், அந்த ஆலயம் கட்டப்பட்டா தான் அந்தி கிறிஸ்து வருவான் அப்படின்னு நம்பின்னு இருக்கிறாங்க. ஆனா அந்தி கிறிஸ்துவெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் ஏற்கனவே. ஒரு ஆலயம் கட்டப்படும், அப்போ மேசியான்னு ஒரு மனுஷன் சிவப்பு கிடாரிய பலி செலுத்துவாங்க. இன்னைக்கு கிடாரிய கண்டுபிடிச்சிட்டாங்க, கிடாரி வந்துச்சு, அப்படி இப்படி நிறைய யூடியூப்ல நீங்க அல்லது இந்த கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட இந்த நியூஸ்ல எல்லாம் இதை பத்தி ரொம்ப பேசினே இருக்குவாங்க. கிடாரி வந்துச்சு, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை நெருக்கமா இருக்கு, ரொம்ப கிட்ட வந்துருச்சு. ஆனா அது உண்மையான்னு பார்த்தா இல்லைங்கோ. ஏன்னா இந்த சிவப்பு கிடாரியுடைய பலியை தேவன் காத்து நிற்கிறார் அப்படின்னு நம்ம ஏத்துக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவோடைய பலியை அவர் நிராகரிச்சிட்டாருன்றது அர்த்தமாயிடும். ஒரே ஒரு வசனத்துல இந்த முழு கருத்தை ஒடிஞ்சிடும். பவுல் கொடுக்கிறார் அந்த வசனம். அங்கத்திலிருந்து நம்ம தொடங்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்துவானவர்
வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். நல்லா கவனிங்க. அது எப்படி எனில் காளை, வெள்ளாட்டு கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும். பாருங்க, தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கிடாரியின் சாம்பலும் என்றார். அப்ப எதைதான் இவங்க மேல தெளிச்சிருக்கிறாங்க? சாம்பல் தெளிச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்போ ஒரு வெள்ளாட்டு கடவா இருந்தாலும் சரி, கிடாரியா இருந்தாலும் சரி, இதை காட்டிலும் கிறிஸ்துவோடைய பலி எப்படி இருக்கா? ரொம்ப மேன்மையா இருக்கு. பார்த்துன்னு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ உண்மையாகவே இந்த சிவப்பு கிடாரி இன்னைக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. ஆனா அது நம்மளுடைய பாடம் அல்ல. நம்மளுடைய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் தேவன் இந்த சிவப்பு கிடாரி கொடுத்தாரு, அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன, அதை தான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் கவனிச்சாதான் இது புரிய முடியும். ஏன்னா நம்ம நியாய பிரமாணத்துக்குள்ள போறதுனால நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இன்ட்ரெஸ்டா நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். முதல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த சிவப்பு கிடாரியோடைய பலி யாரோடைய சுத்தமாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது, ஏன் இதை தேவன் கொடுத்தார் அப்படின்னா, வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா நம்மளுக்கு தெளிவாகும். என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். இப்போ செத்து போனவனுடைய பிரேதத்தை போய் யாராவது தொட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு நாள் தீட்டுப்பட்டவர்களா இருக்குவாங்களா? 7 நாள். அந்த தீட்டுப்பட்டவர்களை சுத்தமாக்குறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த சிவப்பு கிடாரி. புரியுதுங்களா? அதாவது எந்த இதுல இருந்து தீட்டானவர்கள்? செத்து போனவர்களை தொட்டவர்கள். ஆனா இதுல இன்னும் நிறைய இருக்குதுங்க. என்ன அர்த்தம்னா, கவனிங்க, ஒரு மனுஷன் ஒரு கூடாரத்துக்குள்ள, இப்படிதான் கூடாரம் இருக்கோ அல்லது வீடு இருக்கோ, அது அந்த கூடாரத்துக்குள்ள அவங்க வாசம் பண்ற இடத்துக்குள்ள ஒரு மனுஷன் செத்துட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் சாகும்போது யாரெல்லாம் அந்த கூடாரத்துக்குள்ளோ இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே தீட்டாயிடுவாங்க. நான் சொல்றது புரியுதா? ஒரு மனுஷன் சாகுறாரு, அவர் சாகுற அந்த நேரத்துல யாரெல்லாம் அவர் சாகக்கூடிய கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க மேல எல்லாருமே என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா மரண தீட்டு வந்துடும். சரி, இப்போ செத்துட்டாங்க, வெளியத்துல இருந்து யாராவது அவங்கள பார்க்க வராங்க, உள்ளோ பெணம் இருக்கு, அவங்கள பார்க்க வந்தாங்கன்னா வந்தவர்கள் கூட என்ன ஆயிடுவாங்க? அவங்க கூட தீட்டாயிடுவாங்க. சரி, அவங்க செத்து போயிட்டாங்க, அவங்கள கொண்டு போய் வெளியாவது வைக்கலாம், அப்படியாவது வந்து பார்க்குவாங்கன்னு சொல்லி யாராவது அந்த பெண்ணத்தை போய் தொட்டாங்கன்னா தொட்டவர்கள் கூட சட்டத்தின் பிரகாரம் என்ன ஆயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீட்டாயிடுவாங்களாம். இன்னொரு வசனத்தை அப்படியே வாசிக்கலாம். அதுலயே 14ஆம் வசனம். கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அதற்கடுத்த நியமமாவது, அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள். இப்ப எவ்வளவு நாள் தீட்டாயிட்டாங்க? 7 நாள் தீட்டாயிட்டாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு இப்ப விடை கொடுக்கறது இல்ல, வேற என்னைக்கு நான் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரா இல்லையா? அம்மாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து யாராவது மரணம் அடைந்த வீட்டுக்குள் போயிருக்கிறாரா? போயிருக்கிறாரா? யாருடைய வீடு? வீடு வீடு நான் சொல்றது வீடு. லாசரஸை எழுப்பினாரு, வீட்டுக்குள்ள போல. அதாவது செத்து இருக்கணும், அப்ப இவர் போனோம். அந்த மாதிரி யாருன்னா போயிருக்கிறாரா? ஜேரியஸோடைய குமாரத்தி இறந்திருக்குவாங்க. அப்போ கிறிஸ்து கூட ரொம்ப நெருக்கமான சீசர்கள் உள்ள போறாங்கல்ல. அப்ப இந்த பிரமாணத்தின் பிரகாரம் அவங்க என்ன இருக்கணும்? ஆனா வசனத்துல இருக்கா, கிறிஸ்து பிரமாணத்தை கை கொள்ளணும்ல. அப்ப கிறிஸ்து தீட்டானாரா? சீசர்கள் ஆனாங்களா இல்லையா? இன்னைக்கு நான் பார்க்கலாம். அந்த கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்க மறைச்சிட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ள போனா என்ன ஆயிடும்? தீட்டாயிடும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இருந்துச்சு. இப்போ வீட்டுக்குள்ள நம்ம பாத்திரம் எல்லாம் வைக்குவோம் பாருங்க, சாப்பிட்றதுக்கான பாத்திரம். அதை எப்பவுமே என்ன போட்டு மூடி வைக்குவோம்? தட்டு போட்டு மூடுவோம். ஒருவேளை இந்த மனுஷன் சாகும் போது ஏதாவது ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துக்குள்ள ஏதாவது ஒரு உணவு இருக்கு, சாப்பாடு, ஆனா தட்டு போட்டு மூடுறதுக்கு மறந்துட்டாங்க. அப்போ அதுக்குள்ள இருக்கிற அந்த உணவு கூட என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா தீட்டாயிடுமா. ரொம்ப வித்தியாசமா இருக்குதுல்ல. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அதுலயே 15ஆம் வசனம். மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். அப்போ மூடி போடாம இருக்கிற பாத்திரம் கூட என்ன ஆயிடும்? தீட்டாயிடுமா. இப்ப திருப்பி நான் கேட்கிற கேள்வி நீங்க திருப்பி சொல்லணும். ஒரு மனுஷன் சாகும் போது வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் தீட்டாயிடுவாங்க. அதை பார்க்கறதுக்கு யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா
அவங்களும் தீட்டு. வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரத்துல மூடி போடாமல் இருந்தாங்கன்னா அந்த பாத்திரமும் என்ன ஆயிடும், அதுவும் அவங்களும் தீட்டாயிடும். பாருங்க, இந்த சட்டமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இதை சொல்லினே வந்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல் கொடுக்குறாரு. இன்னைக்கு செத்தவர்களை போய் எல்லாருமே எங்க போய் சந்திக்கிறாங்க? கல்லறையில. அந்த மாதிரி கல்லறையில போய் கல்லறை மேல யாருன்னா நடந்தாங்கன்னா அல்லது அந்த கல்லறையை தொட்டா கூட அவங்க மேல இந்த தீட்டு இருக்குமா? வசனத்தை வாசிக்கலாம். அதிலேயே 16ஆம் வசனம். வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். அப்போ தொட்டா என்ன ஆயிடுவாங்க? தீட்டாயிடுவாங்க. ஒரு தடவை வந்து எலிசாவுடைய எலும்பு, இன்னும் நம்ம இங்க படிக்கலன்னு நினைக்கிறேன், அவருடைய ஒரு எலும்பு வந்து ஒரு கொகைக்குள்ள இருக்கு. ஒரு செத்து போன பிரேதத்தை அது மேல தூக்கி போட்ட உடனே அந்த மனுஷனுக்கு உயிர் வந்துடும். ஆனா நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் அந்த எலும்பு தொட்டா என்ன ஆயிடணும்? தீட்டாயிடணும். அப்ப அந்த மனுஷன் என்னானாரு தெரியல. இதெல்லாம் படிக்கணும் நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியா. ஆனா இதுதான் விஷயம். ஒரு எலும்பை தொட்டா கூட என்ன ஆயிடுவாங்களா? அவங்க தீட்டானவர்கள் ஆயிடுவாங்க. அந்த பிரேதத்தை கொண்டு போய் வெளியே வச்சாங்கன்னா அதை கொண்டு போகிறவர்களும் தீட்டாயிட்டாங்க. இப்போ ஒரு கேள்வி, சரிப்பா, 7 நாள் அவங்க தீட்டாயிட்டாங்க. 7 நாள் கழிச்சு சுத்தமாக்கப்படலனா அந்த தீட்டு தொடர்ந்து நிலைக்கும். சுத்தமாக்கப்பட்டாங்கன்னா 7 நாளோட முடிஞ்சிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? இல்ல குழப்பமா இருக்கா? இல்ல இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? ஒரு தடவை அந்த மனுஷன் தீட்டாயிட்டாருன்னா 7 நாள் வரைக்கும் எப்படி இருக்கணும்? அசுத்தமா தான் இருக்குவாங்க. அதை சுத்திகரிக்கிற சடங்கு பண்ணிட்டா கூட 7 நாள் வரைக்கும் அசுத்தமா தான் இருக்குவாங்க. ஒருவேளை சடங்கே பண்ணல, அது என்ன சடங்குன்னு பார்க்கலாம். அது பண்ணவே இல்லை, சுத்திகரிக்கிற சடங்கே பண்ணலன்னா அந்த மனுஷன் 7 நாளை தாண்டியும் எப்படிதான் இருக்குவார்னா தொடர்ந்து தீட்டா இருக்குவாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா தேவன் தன் சமூகத்திலிருந்து அந்த மனுஷனை வெட்டி தூக்கி போட்டுருவார். புரிஞ்சுச்சா? வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீட்டுப்பட்டிருக்கிறவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதிருந்தால் அவன் சபையில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அப்போ தன்னை சுத்திகரிக்கலன்னா சபையில இராதபடிக்கு ஆயிடுவாங்க, அறுப்புண்டு போவாங்கன்னா தேவன் வந்து அவங்கள தூர தள்ளிடுவார். இவங்க தேவனுடைய வழிபாடுக்குள்ள வர முடியாது, எந்த விதமான பண்டிகையில கலந்து கொள்ள முடியாது, தேவன் முன்னாடி எடுத்துன்னு போய் பலிகளை செலுத்த முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இவங்க தள்ளப்பட்டு தூரம் போயிடுவாங்க. சரியா? புரிஞ்சுச்சுங்களா? இதுதான் விஷயம். சரி, இப்ப என்ன பண்றாருன்னா, சரி சாவு இல்லாத இடம் இருக்குமா? இல்ல, எல்லாருடைய வீட்டுல என்ன ஆகும்? மரணம் வரும். சரி, அதுக்கு என்ன பண்றாருன்னா இதுதான் சட்டம். ஆனா நம்ம யோசிக்குவோம், இன்னத்துக்கு மரணத்துக்கு இவ்வளோ ஒரு ரொம்ப கடுமையா தெரியுது இல்லைங்களா? ஏன் இப்படி வச்சாருன்னெல்லாம் பார்க்கலாம். சரி, இதுல இருந்து நீங்க விடுதலை ஆகி வர்றதுக்கு நான் என்ன பண்றேன், நான் இன்னொரு சட்டத்தை கொடுக்குறேன். அந்த சட்டம் தான் சிவப்பு கிடாரி. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இதுதான் விஷயம். சிவப்பு கிடாரி ஏன் பயன்படுத்தப்படுதுன்னா, எல்லாருமே ஒரு கட்டத்துல மரிக்கிற வீட்டுக்குடிய இருக்கிறவர்கள் கண்டிப்பா என்ன ஆயிடுவாங்க? மரணத்தீட்டு அவங்க மேல வந்துடும். இப்போ அதுல இருந்து அவங்களை சுத்திகரிக்கணும்னா இப்போ சட்டத்தின் பிரகாரம் எது வந்து முன்னாடி நிக்குது? ஒரு சிவப்பான ஒரு பசு, சிவப்பு கிடாரி எடுத்துட்டு வந்து முன்னாடி நிக்க வச்சார். அந்த கிடாரி எப்படி இருக்கணும்னு சொல்லி லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது சட்டத்தின் பூர்வமாக இந்த சிவப்பு கிடாரி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி தேவன் அதுக்கும் சில விஷயங்களை கொடுத்தார். ஒவ்வொன்றா வாசிக்கலாம். அதிலே என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரையை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். இந்த விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றாருன்ட்டு? அந்த சிவப்பு சரி, ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்போ முதல் என்ன எடுத்துன்னு வரணும்? இவங்க ஒரு சிவப்பு கிடாரி, இது ஆனா பெண்ணா? பெண் எடுத்துன்னு வருவாங்க. ஒரு 3 to 4 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்துன்னு வருவாங்க. இந்த சிவப்பு கிடாரியோடைய வார்த்தைக்கான அர்த்தத்தை பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குங்க. இதோட எபிரேய வார்த்தையை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். சிவப்பு கிடாரி, இந்த சிவப்புனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அதுமான்னு வாங்கலாம், கிடாரினா பாரா. இந்த வார்த்தை எந்த மூல வார்த்தையிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா, சிவப்பு வந்து ஆதோம். ஆதோம்னா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே வார்த்தை தான் இங்க இருக்கிற சிவப்புக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் ஆதாமுன்னு தேவன் கூப்பிட்டாருன்னா, ஆதாம் சிவப்பா இருந்தாரா, ரெட்டிஷா இருந்தாரா.
அவரை உருவாக்கும் போது. அடுத்து இந்த ஆதாம்ன்ற இந்த வார்த்தைக்கும் பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா மண்ணு அல்லது பூமிக்கும் பொருந்தும். இதுல இருந்து தான் எந்த மனிதனை வெளியே எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பான மனிதன், அதுதான் ஆதாம். அப்போ இந்த கிடாரி, இந்த சிவப்புக்கு பயன்படுத்த சிவப்பு கிடாரி இந்த 3 விஷயத்துக்கும் ஒத்து போகுது. எதுனா மண்ணு, சிவப்பான நிறம், ஆதாம், 3க்கும் வருதான். இதுலயே என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம தேவனுடைய திட்டம் ரொம்ப ஆழமா உள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கு. இதை எப்படி கூட இவங்க கையாண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு கிடாரி சிவப்பா தான் இருக்கணும். ஒருவேளை அதுக்கு ஏதாவது வெள்ளை முடி, இந்த மாதிரி கருப்பான ஒரு முடி இருந்ததுன்னா ஒரு முடி மட்டும் அனுமதிக்குவாங்களாம், இது அவங்க பிரமாணத்துல. அதுக்கு மேல இருந்ததுன்னா அந்த நிராகரிச்சிடுவாங்க அந்த அந்த கிடாரிய. அப்போ அது எப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, முழுசா சிவப்பா இருக்கணும். அதுல எந்த விதமான கலரோ என்ன ஆகக்கூடாதுன்னா சேரவே கூடாது. ஒருவேளை அந்த கிடாரி கொஞ்சம் ஊனமா இருந்தது, எடுக்கலாமா? இல்ல, அப்ப கூட என்னன்னு பாத்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் கூட படிச்சோம், ஞாபகம் இருக்கிறவர்கள் சொல்லுங்க. பழுதற்றது பார்த்துட்டோம், இதுதான் பழுதற்றது, எந்த ஊனமும் இருக்கக்கூடாது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நுகத்தடிக்கு உட்படலா ஆகாது. அப்படின்னா என்னன்னா இது மேல எந்த விதமான அந்த யோக் நுகத்தடிய வைக்கவே கூடாது. இதை இன்னும் எப்படி இவங்க கையாண்டாங்கன்னா, நுகத்தடிய சும்மா யாருன்னா எடுத்து அது மேல வச்சா கூட அந்த சிவப்பு கிடாரிய பலிக்காக எடுக்க மாட்டாங்க. அந்த சிவப்பு கிடாரி மேல யாராவது இப்படி ஊனுனாங்கன்னா அந்த அந்த கிடாரி ரிஜெக்டா. அந்த கிடாரி மேல யாராவது இப்படி கை போட்டு நின்னாங்கன்னா அந்த கிடாரியை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, பலிக்கு எடுக்க மாட்டாங்களா. அப்பெல்லாம் அந்த காலகட்டத்திலாம் ஒரு நதியை கடந்து போகணும்னா மாட்டை கூப்பிட்டுன்னு போவாங்க. அவங்க முழு பலத்தை இந்த மாடு மேல போட்டு நதியை கடக்குவாங்க சில நேரத்துல. அந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்தினா கூட இதை பலிக்கு உட்படலாகாது. இந்த கிடாரி மேல வேற ஒரு மாடு படுத்தா கூட இந்த கிடாரியை பலிக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. அப்போ சிவப்பு கிடாரியை இவங்க எப்படி பராமரிச்சாங்கன்னா, இது பலிக்கு போக போகுதுன்னா அது பிறந்த நாள் முதல் தனியா வைக்குவாங்க. அதை வேற எந்த மாட்டோடையும் வேற எந்த விஷயத்தோடையும் சேரவே விட மாட்டாங்க. யாராவது அது மேல கையை போட்டு ஊனுனா கூட எப்படி கருதுனாங்கன்னா இது மேல என்ன சுமத்தப்பட்டது, இப்போ பாரம் சுமக்கப்பட்டது. நுகத்தடினா என்ன புரியுதுங்களா, அது சுமக்கிற பாரம். அப்ப யாராவது கை போட்டு ஊனுனா கூட என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா இது மேல பாரம் சுமக்கப்பட்டது, அதனால இதை என்ன பண்ண முடியாது, இதை பலிக்கு எடுக்க முடியாதுன்ட்டு உடனே எடுத்துருவாங்களாம். இந்த சிவப்பு கிடாரிய இந்த மாதிரி விவசாய வேலைக்கும் என்ன பண்ணியிருக்க கூடாது, பயன்படுத்தி இருக்கவே கூடாது. ஒருவேளை அப்படி பயன்படுத்திட்டாங்கன்னா அந்த கிடாரி நாயிடும் நிராகரிக்கப்பட்டுரும். இதே மாதிரி இன்னொரு சட்டம் இருக்குதுங்க, ஆனா இன்னைக்கு அந்த பாடம் இல்லை. நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், அதை வேற இன்னைக்கு நான் படிக்கலாம். அது முறிக்கப்பட்ட மாடுன்ற ஒரு தலைப்பு. அங்க என்ன நடக்குதுன்னா, இந்த சிவப்பு கிடாரி நிக்க வைங்க, இதே மாதிரி ஒரு சட்டம் வேற இடத்துல கூட கிடாரிக்கு கொடுத்தாரு. ஆனா அங்க சிவப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தல, நிறைய பேர் அதுல குழம்பிடுவாங்க. உபாகமத்துல வேறொரு சட்டம் கொடுத்தார். என்ன சட்டம்னா, நீங்க வழியில போறீங்க, யாரோ ஒரு மனுஷன் செத்து போயிட்டு கீழே விழுந்திருக்கிறார், உங்களுக்கு தெரியல அந்த மனுஷன் எப்படி செத்தாரு, அவர் யார் கொலை செஞ்சாங்க, ஒண்ணுமே உங்களுக்கு விஷயம் தெரியல. ஆனா ரத்தம் தேசத்தின் மேல் சிந்தப்பட்டதுன்னா அந்த தேசம் என்ன ஆயிடும்? இங்க படிக்கல, ரிஸ்பா படிச்சுங்களா இங்க? இல்ல, சரி, நான் அந்த விஷயம் சொல்றேன். ஒரு மனுஷனுடைய ரத்தம் இந்த பூமி மேல் சிந்தப்பட்டதுன்னா பூமி தீட்டாயிடும். பூமி மேல தேவன் சாபத்தை கொடுத்துருவார். எப்படி கொடுக்குவார்னா, வானத்தையும் பூமியும் வெண்கலத்தை போலவும் இரும்பை போல மாத்திடுவேன். அதாவது மழையும் வராது, வானம் வெண்கலம் ஆயிடனா மழை வராது, பூமி இரும்பாயிடனா எதுவுமே முளைக்காது, ரத்தம் சிந்தப்பட்டதுன்னா. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் போய் பார்த்துட்டு அந்த செத்து போன கிட்ட இருக்கிற கிராமம் எதுன்னு அளவு எடுக்குவாங்க. அந்த கிராமத்துக்குள்ள போய் ஒரு கிடாரியை பிடிச்சுன்னு வருவாங்க. இது வேற சட்டம். கிடாரியை கொண்டு இந்த மாதிரி ஒரு நீரோடை கிட்ட எடுத்துன்னு போய் நிக்க வைக்குவாங்க. எடுத்துன்னு போய் நிக்க வச்சுட்டு அந்த சிவப்புல வெறிய கிடாரி, அந்த கிடாரியோடைய கழுத்தை ஒடிச்சிடுவாங்க. ஒடிச்சு அந்த தண்ணியில போட்டுருவாங்க. தண்ணியில போட்டு அங்க இருக்கிற மூப்பர்கள்லாம் கையை வச்சுன்னா சொல்லுவாங்கன்னா, இந்த செத்து போன மனுஷனுடைய ரத்தத்துக்கு எங்களுக்கும் குற்றம் இல்லை, எங்க மேல அந்த குற்றம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த சாபத்தை நீக்கிவாங்களாம். இப்படியெல்லாம் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இது வேற விஷயம், வேறொரு சட்டம். இது இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் இல்லை. ஆனா இதுக்கும் எதுதான் பயன்படுத்தாங்கன்னா,
கிடாரிய பயன்படுத்தினாங்க. நாம இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா சிவப்பு கிடாரிய பார்த்துன்னு இருக்கிறோம். சரியா? இப்போ இஸ்ரேல் மக்கள் என்னத்தை எடுத்துன்னு வருவாங்க? சிவப்பு கிடாரிய கொண்டு வந்துருவாங்க. இதை கொண்டு வந்த உடனே யாருக்கிட்ட கொடுக்குவாங்கன்னா, அன்னைக்கு எலியேசர் இருந்தார், ஆரோனுடைய பையன். எலியேசர்ன்ற ஆசாரியன் என்ன பண்ணுவார்னா, இப்போ இந்த கிடாரிய கொண்டு போனோம் பலி செலுத்துறதுக்கு. பொதுவாக பலி எங்க செலுத்தப்படும்? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளோ, பிரகாரத்துல. ஆனா இந்த பலியை மட்டும் என்ன சொல்லிட்டாருன்னா, பிரகாரத்துக்குள்ளலாம் இந்த பலியை செலுத்தவே கூடாது. இத மாறாக எங்க கொண்டு போவாங்கன்னா, பாளையத்துல கொண்டு போவாங்க, வெளியோ கொண்டு போவாங்க. இதுல கூட ஒரு பெரிய விஷயம் ஒளிஞ்சுன்னு இருக்குதுங்க. இவங்க எப்படி கொண்டு போவாங்கன்னா, இந்த பாளையத்துடைய வாசல் இருக்குது பாருங்க, அதாவது இந்த ஆசாரிப்பு கூடாரத்துடைய வாசல், அந்த வாசலுக்கு நேரா போவாங்க. இந்த பக்கம்லாம் போவே மாட்டாங்க, அந்த வாசலுக்கு நேரா தான் போவாங்க. ஏன் போவாங்கன்றதோ ஒரு வசனம் இருக்கு, நான் கொடுக்குறேன். பின்னாடி இந்த ஆலயம், இந்த ஆசாரிப்பு கூடாரம் எல்லாம் எடுக்கப்பட்ட பின்பு எது கட்டப்பட்டது இருக்கிறீங்களா? இந்த ஆசாரிப்பு கூடாரம் எல்லாம் வனாந்திரத்தோட முடிஞ்சிருது. இவங்க கானான் தேசத்துக்குள்ள போன பின்பு எது கட்டப்பட்டது? தேவாலயம் கட்டப்பட்டதுங்க. இந்த தேவாலயத்தை 2ஆம் தேவாலயம் பார்த்திருக்கிறோம். இந்த தேவாலயத்தின் காலப்பகுதியில இந்த கிடாரிய பலி செலுத்தணும்னா ஒலிவ மலைக்கு கொண்டு போவாங்க. ஏன்னா ஒலிவ மலை தான் இந்த வாசல்ல இருந்து நேரா இருக்கும். அதை பார்த்தா ஒலிவ மலைக்கு போய் சேரும். அந்த ஒலிவ மலையில இருந்து தான் இந்த சிவப்பு கிடாரி என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்துவாங்க. அதுக்கு நிறைய ஆதாரம் உண்டு. இன்னைக்கு நான் ஆதாரம் என்னன்னா கேளுங்க, நான் கொடுக்குறேன், எங்க தெரிஞ்சு இதெல்லாம் எடுத்திருக்கிறோன்ட்டு. வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏன் இதை இப்படி செய்வாங்கன்ட்டு தேவனே சொல்லியிருக்குவார். அப்பொழுது ஆசாரியனாகிய எலேசர் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எதிராக எங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எதிராக, அதனாலதான் நேரா போவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை போய் பாளையத்துல பலி செலுத்திட்டு ஆசாரிப்பு கூடாரத்தை பார்த்த மாதிரி ரத்தத்தை எடுத்து அந்த கூடாரத்துக்கிட்ட 7 தடவை தெளிக்குவாங்க. அதாவது கிட்ட வர மாட்டாங்க, அந்த கூடாரம் இருக்கிற திசை இருக்குது பாருங்க, அந்த திசையை பார்த்து ரத்தத்தை தெளிக்குவாங்க. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். அதை என்ன பண்ணுவாங்க? 7 தடவை தெளிக்குவாங்க. சரி, ஏன் இவங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி போவாங்க? அந்த ரத்தத்தை கூடாரத்தை பார்த்த மாதிரி என்ன பண்ணோம்? தெளிக்கணும். 7 தடவை தெளிச்சிடுவாங்க. அத அந்த அந்த பலிக்கான அந்த சிவப்பு கிடாரியோடைய ஒரு பொருளை கூட விட மாட்டாங்க. அதாவது அதோடைய உள் உறுப்பு, அதோடைய மாமிசம், தோல், அதோடைய சாணி இருந்தா கூட எல்லாத்தையும் எடுத்து நெருப்புல போட்டுருவாங்க. அந்த பலியிலேருந்து ஒன்றை கூட தனக்குன்னு எடுத்துக்கொள்ளாத ஒரு பலி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கிடாரி. நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் பலி செலுத்தும் போது சில பங்கெல்லாம் யாருக்கு போய் சேரும்னா ஆசாரியர்களுக்கு கொடுத்துருவார், நீ சில பங்கெல்லாம் எடுத்துக்கொண்டு. ஆனால் இந்த கிடாரியில மட்டும் ஒரு முடி கூட அவங்க எடுக்கக்கூடாது. எல்லாமே எங்கே தான் போனோம்னு பார்த்தீங்கன்னா நெருப்பில், ஒட்டுமொத்தமாக நெருப்பில் போனோம். வசனத்தை அதிகம் வாசிக்கல, அதிலே 5ஆம் வசனம். பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டரிக்கப்பட வேண்டும். என்ன பண்ணோம்? எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா நெருப்புல போடுவாங்க. இந்த மாதிரி நெருப்புல போட்டு இருக்காங்க. இதுக்கு நேரம் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூட இருக்கும். இதை பத்த வச்சுனே இருக்கும் போது இந்த ஆசாரியன் என்ன பண்ணுவார்னா அவர் கையில சில விஷயங்களை பிடிக்குவார். என்னன்னா வைக்குவார்னா ஒரு ஹீசோப் கட்டு, அடுத்து சிவப்பான நூல், ஸ்கார்லட் யான் சொல்லுவாங்க. அந்த சிவப்பான நூல் அல்லது கயிறு இருக்கோ, அது கூடவே கேதுரு மரம் இருக்கும். இதை கூட கையில வச்சுக்குவாங்க. இதை என்ன செய்வாங்கன்னா இந்த கிடாரி எரியும் போது இந்த 3 விஷயங்கள் எது நீங்க தான் சொல்லணும், நான் அப்பப்ப கேள்வி கேட்கிறேன். ஈசோப்பு, சிவப்பான அந்த நூல் அல்லது கயிறு, கேதுரு மரத்தோடைய கட்டை, இத 3ஐயும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நெருப்புல போட்டு சிவப்பு கிடாரியோடவே எரிச்சிடுவாங்க. வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதுலயே என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். அப்ப என்ன பண்றாங்க? அதை எடுத்து கிடாரியோடைய நெருப்புல போட்டுறாங்க. சரி, போட்டாங்களா?
இதை என்ன பண்ணிட்டாங்க, இப்ப பலி செலுத்திட்டாங்க. இன்னும் இத எதுக்கு பயன்படுத்துறாங்க? இந்த சிவப்பு கிடாரியுடைய பலி எதுக்கு பயன்படுத்தப்படுது? மரண தீட்டு யார் மேல இருக்கோ அவங்களை சுத்தமாக்குறதுக்கு. இப்ப சுத்தமாக்குறதுக்கான பலியை தயார் பண்றாங்க. ஆனா தயார் பண்றவங்களே என்ன ஆயிடுவாங்கன்னா, தயாரிக்கும் போதே தீட்டாயிட்டாங்க. இன்னும் எடுத்துன்னு போய் யார் மேலே செலுத்தல, இதை தயார் பண்ணும் போதே அவங்க தீட்டாயிடுவாங்க. எது வரைக்கும்னா அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அவங்க தீட்டு. அதை எடுத்துன்னு போய் எலியேசர் எரிக்குவார் பாருங்க, அவர் அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது, தேவனுடைய சமூகத்துல போக முடியாது. அவங்க வஸ்திரத்தை எல்லாத்தையும் கழுவி அங்கேயே உட்காரணும். அந்த மனுஷன் ஒரு கிடாரி எடுத்துன்னு வந்தார் பாருங்க, அவரும் தீட்டாயிடுவார், சாயங்காலம் வரைக்கும் அங்கதான் உட்காரணும். இப்ப இதை என்ன பண்ணிட்டாங்க, முழுசா எரிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த கிடாரி சாம்பல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவார்னா, இன்னொரு மனுஷன் வருவார், வந்து அந்த சாம்பல அவர் ஒரு பானைக்குள்ள எடுத்துக்குவார். இந்த சாம்பலை வச்சுதான் என்ன பண்ண போறாங்க, இப்போ தீட்டை சுத்தமாக்க போறாங்க. ஒரு பானைக்குள்ள எடுத்துக்கின்னு இவர் இந்த பானை எங்க எடுத்துன்னு போவாங்கன்னா, ஆசாரிப்பு கூடத்துக்கு வெளியோ ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பானையில இருக்கிற சாம்பலை போயிட்டு வச்சிடுவாங்க. அங்கதான் இருக்கும் அது கடைசி வரைக்கும், யாருமே எடுக்க மாட்டாங்க. இந்த சாம்பலை எடுக்கிற மனுஷனை என்ன ஆயிடுவார்னா, அவரும் தீட்டாயிடுவார். வசனத்தை வாசிக்கல, அதிலேயே 9ஆம் வசனம். சுத்தமாயிருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். இப்ப எடுத்துன்னு போயிடுவாங்க வெளியோ ஒரு இடம், ஏதாவது ஒரு பாதுகாப்பான சுத்தமான இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜார்ல போட்டு அந்த சாம்பல் எல்லாத்தையும் நிரப்பி தனியா எடுத்து வச்சிடுவாங்க. இது ஒரே நாள்ல முடிஞ்சிடாது. இப்ப யாரோ ஒரு வீட்டுல என்ன ஆயிடுச்சு, இப்ப என்ன பார்த்துன்னு இருக்கிறோம், யார் வீட்டுல என்ன இருக்கு, மரணம் ஆயாச்சு. அந்த மரணத்துக்கு போனவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்க, இப்போ எல்லாருமே தீட்டுல இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு உடனடியாக என்ன பண்ணணும், சுத்தமாக்கப்படணும். இப்போ அவங்க போய் அந்த பிணத்தை எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ண பின்பு நேரா இந்த இடத்துக்கு வருவாங்க. எந்த இடம், ஏதோ ஒரு இடம், சாம்பல் இருக்கிற இடம். வந்து முதல் ஆசாரியனை கூப்பிடுவாங்க, நாங்க தீட்டாயிட்டோம், எங்களுக்கு உடனடியாக என்ன பண்ணுங்க, எங்களை சுத்தமாக்குங்க. இப்ப ஆசாரியன் என்ன பண்ணுவார்னா, இந்த சாம்பல் வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க, அந்த இடத்துக்கு ஆசாரியன் வருவார். வந்து அந்த சாம்பல கொஞ்சமாக இன்னொரு பானைக்குள்ளோ அல்லது ஒரு சட்டிக்குள்ளோ ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டுக்குன்னு, இங்கேயும் எதை பயன்படுத்துவாங்கன்னா, ஈசோப்பு கட்டு எடுக்குவாங்க. அங்கேயும் எதுதான் பயன்படுத்தப்பட்டது, ஈசோப்பு கட்டு. இப்போ இந்த பானைக்குள்ள என்ன இருக்குதுன்னா, என்ன இருக்கு, சாம்பல். இதுக்குள்ள ஓடுற தண்ணியை ஊத்துவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேங்குற தண்ணி இல்லை. அந்த தண்ணிக்கு பேர் வந்து ஜீவ தண்ணின்னு பேசுவோம் எப்பவுமே. ஏன்னா ஓடுற தண்ணியில ஜீவன் இருக்குன்னு கருதுவாங்க. அப்போ எங்க நீர் ஓட இருக்கோ அங்கத்திலிருந்து கொஞ்சம் தண்ணியை பிடிச்சின்னு வந்து இந்த பானைக்குள்ள ஊத்துன உடனே சாம்பலும் தண்ணியும் இப்போ என்ன ஆயிடும், ரெண்டுமே ஒன்னா சேர்ந்துடும். இப்போ சாம்பல் நிறைஞ்ச ஒரு தண்ணி இவங்க வச்சுன்னு இருக்குவாங்க. நேரா அந்த மனுஷனுக்கிட்ட போயிட்டு இப்போ அந்த ஈசோப் எடுத்து அவர் மேல இந்த சாம்பல் நிறைஞ்ச தண்ணியை எடுத்து தெளிச்சிட்டாங்கன்னா அந்த மனுஷன் என்ன ஆயிடுவாரு, சுத்தமாயிடுவாரு. 2 வசனத்தை வாசிக்கலாம், அதிலே 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு கிடாரியின் சாம்பல் எதை பரிகரிக்கும், எதை பரிகரிக்கும், அந்த வசனத்தை பார்த்து சொல்லுவோம், பாவத்தை பரிகரிக்கும். இந்த வார்த்தைலாம் நல்லா குறிச்சுக்கோங்க. அப்படி தொடர்ந்து வாசிங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும். அது மேல என்ன ஜலத்தை வாத்துறாங்க, ஊற்று ஜலம்னா ஓடுற தண்ணி. இப்போ அடுத்த வசனம் என்ன செய்யறாங்களா, சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதில் உள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் அங்கு இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியாகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க கடவன். இப்ப புரிஞ்சுச்சுங்களா? இதை எடுத்துன்னு போய் என்ன பண்ணணும், தெளிக்கணும். 2 விதத்துல தெளிக்குவாங்க. ஒன்னு ஆசாரியன் போலாம், அல்லது யாருன்னா சுத்தமா இருக்கிறாங்கன்னா அவங்க தீட்டு இல்லாதவர்கள், அவங்க கூட வந்து என்ன பண்ணலாம், இந்த சடங்கை செய்யலாம். இப்போ எடுத்துன்னு போய் அந்த மனுஷனை நிக்க வச்சு அந்த தண்ணி சாம்பலையும் தெளிச்சிட்டாங்க. இப்போ இந்த மனுஷன் என்ன ஆயிட்டாரு, சுத்தமாயிட்டாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, ஒருத்தர் சுத்தமா இருந்துரு போய் தெளிச்சார் பாருங்க அந்த மனுஷன் மேல, அவரு தீட்டாயிடுவார். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இவங்க சுத்தமாயிட்டாங்க, தீட்டு இருக்குதுப்பா எனக்கு என்ன சுத்தமாக்குன்னு வந்துங்க, அவங்க சுத்தமாயிட்டாங்க.
இவரு சுத்தமா இருக்கிறாரு, இவர் போய் அவங்க மேல தெளிச்சதுனால இவர் இப்ப என்ன ஆயிட்டாரு, இவர் தீட்டாயிட்டார். அதனால யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதனால தான் இந்த பாரடாக்ஸ், இது உள்ளுக்குள்ளோ அந்த தீட்டு மத்தவங்க மேல பரவினே இருக்கும். இப்ப இந்த மனுஷன் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப இவர் மேல இருக்கு தீட்டு, இப்ப இவர் என்ன பண்ணுவாரு? இவர் மேல இன்னொருத்தவங்க தெளிக்குவாங்களா? இல்ல. இவர் சாயங்காலம் வரைக்கும் அமைதியா இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு அவங்களோட வஸ்திரத்தை துவைச்சிட்டாங்கன்னா சாயங்காலத்துக்கு பிறகு இவங்க மேல இருக்கிற அசுத்தம் தீட்டு கூட என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா நீங்கிடும். வசனத்தை வாசிக்கலாம். அதுலயே என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 21 மற்றும் 13. முதல் 21 வாசிக்கலாம். தீட்டு கழிக்கும் ஜலத்தை தெளிக்கிறவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். தீட்டு கழிக்கும் ஜலத்தை தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அப்ப அவங்களும் எவ்வளவு நாள் தீட்டாயிடுறாங்க? சாயங்காலம் வரைக்கும். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, வெறும் தெளிச்சுட்டா தீட்டு போயிடாது, 3வது நாளும் 7வது நாளும் செய்யணும். நல்லா இதெல்லாம் குறிச்சுக்கோங்க. இவங்க அந்த அந்த பிரேதத்தை தொட்டு வந்து சுத்தமாகணும் அப்படின்னு விரும்புறவங்க முதல் எப்போ வருவாங்க? 3ஆம் நாள். இதை யாரோ ஒருத்தவங்க அந்த மனுஷன் மேல தெளிச்சிட்டாங்க. தெளிச்ச மனுஷன் சாயங்காலம் வரைக்கும் என்ன ஆயிடுவாரு? அவர் தீட்டாயிடுவார். அடுத்து திருப்பி ஒரு என்ன ஆகணும்னா 7வது நாள் திருப்பி வரணும். 7வது நாளும் இதை செய்வாங்க. செஞ்சுட்ட பின்னாடி ஒரு வஸ்திரத்தை போய் அவர் துவைக்குவாரு. 7வது நாள் சாயங்காலம் யார் இந்த மனுஷன் முதல் வந்தார் பாருங்க தீட்டோட, அவர் 7வது நாளுடைய சாயங்காலத்துல தான் தீட்டே நீக்கப்படும். இப்போ தேவனுடைய பார்வையில் இந்த மனுஷன் என்ன ஆயிடுவாரு? சுத்தமா இருக்கார். ஒருவேளை அவர் இந்த விஷயத்தை செய்யல, அப்ப என்ன நடக்கும்? தேவன் தன் சமூகத்துல இருந்து என்ன பண்ணிடுவாரு? அவரு வெட்டி தூக்கி போட்டுருவார். இப்ப திருப்பி ஒரு சம்மரி பார்க்கலாம். யாரு தீட்டாவறாங்கன்னா, பிரேதத்தை தொட்டவர்கள், அந்த பிரேதம் சாகும்போது அந்த கூடாரத்துக்குள் இருக்கிறவர்கள், அப்புறமா பானைகள், ஏதாவது ஒரு பாத்திரம் மூடி இல்லாமல் திறந்திருந்ததுன்னா அந்த அந்த பாத்திரமும் என்ன ஆயிடும்? தீட்டாயிடும். யாருன்னா கல்லறை மேல் நடந்தாங்கன்னா, ஒரு வாட்டி இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள் என்ன தெரியுங்களா சொன்னாரு? நீங்களாம் வந்து கல்லறை மாதிரி ஒளிஞ்சுன்னு இருக்கிறீங்க, ஜனங்க உங்க மேலே நடந்துன்னு போறாங்க, அவங்களுக்கு தெரியல ஆபத்துன்னு வரும். அது நம்ம வஸ்திரத்தை வாசிக்கும் போது புரியாது, இந்த சடங்கெல்லாம் பார்த்தா தான் புரியும். என்ன கிறிஸ்து சொல்ல வருவார்னா, பரிசேயர்களே நீங்களே கல்லறை மாதிரி இருக்கிறீங்கன்னா தீட்டு உங்க மேல நடந்தாங்கன்னா நடுக்குறவங்க என்ன ஆயிடுவாங்க? அதாவது உங்க கூட சேர்றவங்க எல்லாம் கெட்டு போறாங்கன்றாரு. இதனாலதாங்க பரிசேயர்களுக்கு இன்னும் கோவம் கூட வந்துச்சு. இந்த சிவப்பு கிடாரி சட்டத்தை கிறிஸ்துவாங்க அவங்க மேல பேசிட்டு இருக்குவார். சரி, திருப்பி இங்க வரலாம். எலும்பை தொட்டாலும் மீனாயிடும் தீட்டு, கல்லறையின் மேல் நடந்தாலும் தீட்டு. சரி, இந்த சுத்தமாக்கணும்னா இப்ப இதுக்கு முறை என்ன பண்ணுவாங்க? அந்த சாம்பலும் ஓடுற தண்ணியும் சேர்த்து ஈசோப்பை தொட்டு தெளிக்கணும். எத்தனாவது நாள் தெளிக்குவாங்க? 3வது நாளும் 7வது நாள் தெளிச்சாதான் அந்த மனுஷன் என்னாவாரு? சுத்தமாவாரு. இந்த கிடாரிய எப்படி அவங்க ரெடி பண்ணாங்கன்னா, அந்த கிடாரியை எப்படி தயாரிச்சாங்க? முதல் கிடாரியை எடுத்துன்னு போவாங்க. எந்த திசையில கொண்டு போவாங்க? ஆசாரிப்பு கூடாரத்தோடு அதே திசையில தான் கொண்டு போவாங்க. கொண்டு போய் வெளியோ எரிச்சிடுவாங்க. அதை எரிக்கும் போது கூட எதெல்லாத்தையும் சேர்த்து எரிக்குவாங்க? ஈசோப்பு, கேதுரு, அப்புறமா சிவப்பான ஒரு கயிறு அல்லது நூல், இது எல்லாத்தையுமே சேர்த்து எரிச்சிடுவாங்க. இதை சுத்தமா இல்லாதவர்கள் வந்து சுத்தமாயிடுவாங்க. ஆனா சுத்தமா இருக்கிறவர் அசுத்தமாயிடுவார் அப்படின்னு சொல்லி இது இப்படிதான் தேவன் அந்த சட்டத்தை கொடுத்தார். ஆனா நம்மளுக்கு இதுல ஒரு கேள்வி, ஏன் வந்து மரணத்தை இந்த அளவுக்கு தேவன் ஒரு மாதிரி பார்த்தாரு? ஏன்னா எல்லார் வீட்லயும் மரணம் இருக்கு. மரணத்தை அவர் தானே அனுமதி கொடுத்தாரு. நான் சொல்றது அனுமதி. அதாவது பாவம் இந்த பூமியில வருதுன்னு அவருக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சும் அனுமதிச்சாரா? அனுமதிச்சார். அப்போ மரணத்தை அனுமதிச்ச அவர் ஏன் மரணத்தை இந்த அளவுக்கு ஒரு சோகமான விஷயத்த பார்க்காம இதுல கூட நீ வந்து தீட்டு அது இதுன்னு சொல்லின்னு இருக்கிறாரு? அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் மற்ற உலக மக்கள் கூட மரணத்தை தீட்டுன்னு சொல்லி சுத்தின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் பைபிள்ல தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும். இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தத்தை என்ன பண்ணோம்னா உள்ள போய் பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு புரிய முடியும். இப்போ ஒரு அளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கா இல்லையா? இல்ல குழப்பமா இருக்கா? இல்ல, குழப்பமா இல்லை. அப்போ தேவனுடைய பார்வையில மரணத்தை முதல் அவர் எப்படி பார்க்கிறார்னா, ஜீவனுக்கு முற்றிலும் விரோதமானது மரணம். தேவன் மரணத்துக்கு தேவன் அல்ல, தேவன் ஜீவனுக்கு தான் தேவன். அப்போ மரணத்தை அவர் எப்படி கருதுறாருன்னா,
தன்னை விட்டு தூரம் போகிற நிலைமை தான் மரணம். மரணம் இருக்கிற வரைக்கும் எது ஆதாரம்னா, இந்த பூமியில பாவம் இன்னும் இருக்குன்றதுக்கு மரணம் இருக்கிறது ஒரு ஆதாரம். மரணம் எப்போ தூக்கி போடப்படுதோ அப்பதான் இனி இந்த பூமியில எது இல்லைன்னு சொல்வாருன்னா பாவம் இல்லைன்னு. அப்போ பாவத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருக்கானா? இல்லை. தேவன் பாவத்தை விட்டு தூரம் இருக்கிறார். அப்போ என்ன காமிக்கிறாருன்னா, எப்படி மரணம் எல்லாருமே தீட்டுப்படுத்துதோ அங்க சுத்தி இருக்கிறவர்கள், பாவமும் அவர்கள் என்ன பண்ணுதா? தீட்டுப்படுத்தினே இருக்கு. அதனால தேவன் மரணத்தை தூர வச்சார். ஒரு மிக முக்கியமான காரணங்க, இந்த உலகத்துல ஒரு அழிக்க போகிற கடைசி எதிரி எது? சாத்தான் இல்லையா? கடைசி எதிரி சாத்தானா? மரணம். கடைசி சத்ரு மரணம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். பவுல் சொல்வாரு, எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படி ஆக்கி போடு மட்டும் அவர் ஆளுகை செய்யணும், கடைசி சத்ருவாகிய மரணத்தை பரிகரிக்குவார். அப்போ எது சத்ருன்னு பார்த்தீங்கன்னா மரணம். தேவன் அந்த சத்ருவை தூர வைக்கிறார். அதனால தான் மரணத்தை எப்படி பார்த்தாருன்னா, இது சத்ரு. அது யார் மேலாம் வந்திருக்கோ சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாருமே அந்த மரணத்தினால என்ன ஆயிடுறீங்க? தீட்டுப்பட்டவர்கள் ஆயிடுவீங்க. நான் இப்ப என்ன கொடுக்குறேன் உங்களுக்கு? அதை ஒடிக்கிறதுக்கும் அதுல இருந்து நீங்க வெளியே வரத்துக்கும் ஒரு வழியை கொடுக்குறேன்னு சொன்னார். இஸ்ரேல் மக்களுடைய கூடாரத்துல இந்த மாதிரி யாருன்னா மறிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே தூரதாங்க நிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, கிட்ட போயிட்டா நம்மளும் என்னாயிடுவோம், தீட்டாயிடுவோம். அது 1 நாள் 2 நாள்ல 7 நாள். ஆனாலும் சில பேர் போவாங்க, போவாதவர்கள்லாம் கிடையாது. எப்படி ஒரு மரணம் இந்த எல்லாருமே ஊடுருவி பாஞ்சி தீட்டுப்படுத்துதோ அதே மாதிரி தான் பாவம் கூட. நல்லா புரிஞ்சுக்கலாம். பாவம் கூட என்ன பண்ணுது? எல்லாருக்குள்ள போய் ஊடுருவி பாய்ந்து எல்லாருமே இன்னைக்கு தேவனை விட்டு தூரம் தள்ளி வச்சிருக்குதுங்க. ஒன்றும் இல்லை, அந்த மரணம் வந்துருச்சுன்னா அதுல அசுத்தம் ஆயிட்டாங்கன்னா இவங்க தேவனுடைய சமூகத்துக்குள்ள போக முடியுமா? போகவே முடியாது. அதே போலத்தான் நம்மளுக்குள்ள பாவம் இருக்கிறதுனால நம்ம தேவனை விட்டு எப்படி இருக்கிறோம்னா தூரம் இருக்கிறோம். கிட்ட போக முடியுதா? போகவே முடியறதில்ல. நான் புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஆனாலும் நம்மளுக்கு ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்துவோடைய பாடுகளை குறித்து தான் நம்ம படிக்க வந்திருக்கிறோம். ஆனா என்ன பார்த்துன்னு இருக்கிறோம் இன்னைக்கு? வேற ஏதோ ஒரு பழைய ஏற்பாட்டின் சட்டத்தை பார்த்துன்னு இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவோடைய பாடுகள் இதுக்குள்ள இருக்கு. தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா இதுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறார். அதை கண்டுபிடிக்கணும்னா முதல் எதை தொட்டா தீட்டாயிட்டாங்க? செத்து போன பிரேதம், அதாவது மரணம். மரணம் வந்துருச்சுன்னா இருக்கிறவங்க என்ன ஆயிட்டாங்க? தீட்டாயிட்டாங்க. அது பழைய ஏற்பாடு. புது ஏற்பாட்டுல மரணம் என்றால் எதை குறிக்கும்? 2 விஷயம் இருக்கு. ஒன்னு நீங்க சொன்னது கரெக்ட், ஒன்னு பாவம், இன்னொன்னு எதுங்க? 2 விஷயம் இருக்கு. அந்த 2 விஷயம் நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்மளும் மரணத்துக்கு நிகரான தீட்டுக்குள்ள ஆயிடும். ஒன்னு பாவம், இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ மரணம்னா ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு தேவனுடைய பார்வையில யார கருதுவாங்க? இன்னைக்கு அக்கிரமம் செய்கிறவர்களையும் பாவம் செய்கிறவர்களையும் தேவன் என்னன்னு கருதுறார்? செத்துட்டாங்க. அதாவது செத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த பிரேதம் இப்ப என்ன? தீட்டு, தேவனை விட்டு தூரம் தள்ளி வைக்கப்பட்ட நிலைமை. இப்போ ஒரு கேள்விக்குள்ள வரலாம். முழு மனித குலமும் இந்த அக்கிரமமும் பாவமும் இருக்கா இல்லையா? அப்ப எல்லாருமே தேவனுடைய பார்வையில் எப்படிதான் இருக்கிறோம்? எல்லாருமே தீட்டுப்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் இப்ப என்ன பண்றாருன்னா சுத்தம் பண்றதுக்கு ஒரு வழி கொடுக்கிறார். அத இந்த அக்கிரமம்னு இருக்குது இல்லைங்களா, இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். அதை போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். அக்கிரமம்னா என்ன? பாவம் தெரியும், அக்கிரமம்னா என்ன? கரெக்ட். அக்கிரமம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டிசோபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. புரியுதுங்களா? அப்போ கீழ்ப்படியாமைக்குள்ள வந்துட்டாலே நம்ம என்ன செய்யறோம்? என்ன செய்யறோங்க? அக்கிரமம். அதோடைய விளைவு என்ன? பாவம். நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலன்னா அக்கிரமம். அதோடைய விளைவுகள் என்ன? பாவம். முடிவு என்ன? மரணம். நாம கூட இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய அன்பின் பிரமாணம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு கீழ்ப்படியலனா என்ன செஞ்சுன்னு இருக்கிறோம்?
அக்கிரமம் செய்றோம், அதோடைய விளைவு என்னன்னா பாவம், அதோடைய முடிவு என்னன்னா மரணம். அங்க அதனாலதான் நம்மளை எதுக்கு ஒப்பிட்டு பேசிட்டாருன்னா, அக்கிரமமும் பாவத்தினால் மரித்தோரா இருக்கிறோமா, செத்து போன நிலைமையில இருக்கிறோம். இப்போ திருப்பி வாங்க, திருப்பி அந்த பிரமாணத்துக்குள்ளேயும் இப்ப தேவனுடைய திட்டத்துக்குள்ள ஒவ்வொன்றா பார்த்துன்னு வந்து இருக்கிறோம். முதல் இந்த உலகத்துல பாவம் வர்றதுக்கு எது காரணமானது? நான் கேட்கறது யார் இல்ல, எது? நீங்க சொல்றீங்க, ஆனா எனக்கு கேட்க மாட்டேன்னு இருக்கு. முதல் எது தெரியுங்களா காரணமாச்சு? கீழ்ப்படியாமை, அக்கிரமம், அதுக்கு பேரு. அது எங்க வந்தது? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்குள் அவர் முதல் செய்தது எதுன்னு பாத்தீங்கன்னா அக்கிரமம். அக்கிரமம்னா என்ன அர்த்தம்னா கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமைனா என்ன? தேவன் கொடுத்த சட்டத்தை அவர் மீறினாரா? வசனம் இருக்கா அவர் மீறினாருன்னு? இருக்குதுங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எவர்களோ இஸ்ரேல் மக்களுக்கு பேசுறார். அவர்களோ இஸ்ரேல் மக்களோ ஆதாமை போல் சொல்றார் பாருங்க. ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அப்ப ஆதாம் என்ன பண்ணாரா? தேவனுக்கு துரோகம் பண்ணாராம். புரியுதுங்களா? இவ்வளவு பெரிய வார்த்தை, துரோகம் பண்ணாராம். எப்படி துரோகம் பண்ணாரு? அவருடைய பிரமாணங்களை மீறினார்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டார், அக்கிரமத்துக்குள்ள போயிட்டாரு. அதாவது கீழ்ப்படிதலுக்குள்ளத்துல இருந்து எங்க வராரு? கீழ்ப்படியாமைக்குள்ள வராரு. அதோடைய விளைவுதான் என்ன வந்துருச்சு? பாவம் உள்ள வந்துருச்சு. தெரிஞ்சிச்சா? அப்போ முதல் மரித்த நிலைமைக்கு போன மனிதன் யார்? இப்ப அந்த சட்டத்துக்குள்ள வாங்க. ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், அந்த கூடாரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க? எல்லாருமே தீட்டாயிடுவாங்க. இப்ப முதல் மரிச்சது யார்? எப்படி? கீழ்ப்படியாமை, அக்கிரமத்தினால மறிச்சாரு. ஆதாமுக்குள்ளோ ஒரு சந்ததியே இருந்துச்சு, அதான் அந்த கூடாரம். எது அந்த சந்ததி? மனித குல சந்ததி. நம்ம எல்லாருமே என்ன ஆயிட்டோம்னு பாத்தீங்கன்னா தீட்டாயிட்டோம். எதுல தீட்டாயிட்டோம்? பாவத்தில் தீட்டாயிட்டோம். அத்தா பவுல் எழுதுறார், ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவம். எது? யார் அந்த ஒரே மனுஷன்? ஆதாம். ஆதாமினாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடி எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க. ஏன்? அந்த பிரேதம் அந்த மனுஷன் சாகும் போது யாரெல்லாம் கூடாரத்துல இருக்கிறாங்களோ எல்லாரும் என்ன? அதாவது ஆதாம் தவறு செய்யும் போது நம்ம அவர் பக்கத்துல இல்ல, ஆனா நம்ம என்னவா இருந்தோம்னா ஆதாமோடைய சந்ததியா இருந்தோம். அது இன்னொரு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். எபிரேயர்ல பவுல் ஒரு விஷயத்த சொல்வார், தசம பாகத்தை பத்தி பேசுவார். அப்போ என்ன சொல்வார்னா, பாருப்பா, லேவி கோத்திரத்தா உயர்ந்த கோத்திரம். எல்லாருமே லேவி கோத்திரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? தசம பாகம் கொடுத்தாங்களா? லேவி கோத்திரம்னா ஆசாரியர்களுக்கு தசம பாகம் எடுத்துன்னு போய் கொடுத்தாங்க. ஆனா ஆபிரகாமு குலத்துல இருந்தானே லேவி எல்லாம் வந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் தான் லேவி. இப்ப என்ன சொல்வாருன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுத்தாரு. அதை சொல்லிட்டு என்ன கொடுக்குவார் தெரியுங்களா? லேவியே கொடுத்ததை போலவா. எப்படி? நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒரு கஷ்டமான கருத்தை பவுல் எடுத்து பேசுவார் பாரு. லேவி தான் மேல, நீங்க எல்லாருமே லேவி கோத்திரத்துக்கு என்ன பண்றீங்க? தசம பாகம் கொடுக்குறீங்க. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா மெல்கிசேதேக் கொடுத்தாரு. அவர் கொடுக்கும்போது லேவி கோத்திரம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது, தன் அறைக்குள்ள இருந்ததுன்னு வரும். இன் யோர் லயன்ஸ் வரும். அதாவது ஆபிரகாமுடைய வித்து தானே ஈசாக்கு, ஈசாக்குடைய வித்து தான் யாக்கோபுடைய பிள்ளைகள் தான் லேவி கூட வராரு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுக்கும்போது லேவியே கொடுத்துட்டாருன்றார். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா லேவி யாரு குலத்துல இருந்தா வந்தவர், நம்ம எல்லாருமே யாரு குலத்துல இருந்தா வந்தோம்? அதுதான் வீடு. நம்ம எல்லாருமே எங்க இருக்கிறோம்னா அந்த ஒரே மனித குலத்துக்குள்ள இருக்கிறோம். அப்ப எல்லாருமே என்ன வந்துச்சு? எல்லாருமே பாவம் வந்துச்சு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இப்ப ஆதாமுடைய கீழ்ப்படியாமைக்கால நம்மள என்ன ஆயிட்டோம்? பாவத்துக்குள்ள வந்துட்டோம். கிறிஸ்துவோடைய கீழ்ப்படிதலுக்குள்ள நம்ம
அந்த பாவத்தை விட்டு ஜீவனுக்குள்ள போறோம். அந்த கம்பாரிசன் கொடுக்கிறார். புரியுதுங்களா? அந்த சட்டம் எங்கத்துல இருந்து அப்படியே எடுத்துன்னு வராருன்னு. ஒரே மனுஷன் தான், ஆனா நம்ம எல்லாருமே அந்த கூடாரம் மனித குலத்துக்குள்ள இருந்ததுனால இப்ப எல்லாருமே என்ன ஆயிடுச்சு? எல்லாருமே விழுந்து போன நிலைமைக்கு வந்துட்டோம். ஆதாமோடைய மீறுதல்னால ஒட்டுமொத்தமான மனித குலமும் இன்னைக்கு எப்படிதான் கெடுக்கிறோம்? இப்படிதான் இருக்கிறோம். சொல்லிய எல்லாருமே செத்து போன நிலைமையில தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே சாவுறோமா? யாருக்குள்ள சாவுறோம்? ஆதாமுக்குள் மறிக்கிற அனைவரும் கிறிஸ்துக்குள் உயிர் பெற்று வந்துருவோம். அப்ப நம்ம இந்த மாம்சம் சாகுது, வயசாயிட்டு நோய் வந்து ஏதோ சாவுதுன்னா அந்த மரணம் யார் நிமித்தமா வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆதாம் நிமித்தமாக வந்த மரணம். இப்ப மனித குலமே எதுல உட்கார்ந்து இருக்கு? பாவத்திலையும் தீட்டுல உட்கார்ந்து இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2:13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. இப்ப என்ன சொல்றாருன்னா, நம்ம ஞானஸ்தானத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டோன்றாரு. அது வரலாம் அந்த விஷயத்துக்கு. ஆனா நம்ம எந்த நிலைமையில தான் இருந்தோம்? நம்மளுடைய பழைய நிலைமை எடுத்து பேசுறாரு. எந்த நிலைமையில தான் இருந்துமா? மரித்த நிலைமையில தாங்க இருந்தோம். அந்த எதுல மரித்திருந்தோம்னா அக்கிரமங்களினால் மரித்திருந்தோமா. அக்கிரமம்னா புரியுது இல்லைங்களா? மீறுதல்னாலதான் நாமளும் என்ன இருந்தோம்? நாமளும் மரித்திருந்த நிலைமை. அந்த தீட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே என்ன ஆயிடுச்சு? எல்லாருமே வந்துச்சு. வீட்டுக்குள்ள யாருன்னா வந்தாங்கன்னா, புதுசா யாருன்னா பிறந்தாங்கன்னா அவங்க மேல கூட என்ன வருதுன்னா மரணம் என்ற அந்த தண்டனை எல்லாருமேலயே உட்கார்ந்து இருக்கு. இதனால அந்த திருப்பி அந்த சட்டத்துல இந்த மாதிரி தீட்டு உள்ளவர்கள் தேவனுக்கு முன்னாடி போக முடியுமா? இன்னைக்கு நம்மளையும் தேவனையும், அதாவது இன்னைக்குன்னா நம்மளுடைய நிலைமைய சொல்ற பிரிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாவங்கள் தான். ஏசாயால சொல்வார். ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள். பாருங்க எப்படி சொல்லிட்டார். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். இதுதாங்க நம்மளுடைய நிலைமை. நம்ம எல்லாருமே எப்படிதான் இருக்கிறோம்? தீட்டானவர்கள் போல். அங்க சட்டத்துல எல்லாருமே எப்படிதான் இருந்தாங்க? தீட்டானவர்கள் போல் தான் இருந்தாங்க. எதுனாலயா? அப்படியே தொடர்ந்து வாசிங்க. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. அப்ப நம்மளுடைய வஸ்திரம் அழுக்கான கந்தை. ஏன் இது அழுக்காய் கந்தையா இருக்குன்னா நம்மளுடைய மீறுதல். புரியுதுங்களா? அங்க ஆதாமும் மீறினாரு, நாமளும் என்ன இருக்கிறோம்? மீறி இருக்கிறோம். அந்த மீறுதல் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குன்னா அழுக்கா இருக்கிற வஸ்திரம், கந்தையா இருக்கிற வஸ்திரம். கந்தனா புரியுதுங்களா? துணி எல்லாம் கிழிஞ்சு போன நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறோமா. அப்படியே வாசிங்க சிஸ்டர். நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. நம்மள அநேக நேரத்தில் அடிச்சுன்னு போறது நாம செய்த அக்கிரமம் தவம். அது எப்படி அடிச்சுன்னு போதுங்களா? காற்றுல இருக்கிற இலைகள் பார்த்திருக்கிறீங்களா? கொஞ்சம் காத்தடிச்சா இலைனா கஷ்டமா பறக்கிறதுக்கு, கல்லு மதி பாரமாவா இருக்கு. காத்துல இலைகள் பறந்து போற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் ஜீவனும் பறந்து போதா. எது நிமித்தமா? நம்மளுடைய அக்கிரமத்தின் நிமித்தமா. தூரம் இருக்கிறோமா தேவனை விட்டு. அதனால தான் ஆதாம் எப்போ இந்த மரித்த நிலைமைக்குள்ள போனாரோ, அக்கிரமத்தினால் மரித்த நிலைமையில இருக்கிறோம். எப்போ ஆதாமுக்குள்ள அக்கிரமம் வந்து மறிச்சிட்டாரோ தேவன் இனி அவர் கிட்ட வைக்க முடியாது. ஏன்னா என்ன வந்துருச்சு? இப்போ அவர் மேல பாவத்தீட்டு வந்துச்சு. அதனால ஆதாமையும் ஏவாளையும் முழு மனித குலத்தையும் எங்க அனுப்பிச்சிட்டார்னா தேவனை விட்டு தூரம் அனுப்பிச்சிட்டார். இன்னைக்கு நிறைய பேரு எந்த நிலைமையில தான் இருக்கிறோம்னா தேவனை விட்டு தூரம் நிக்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். நம்மளையும் தேவனையும் பிரிக்கிறது நம்மளுடைய பாவங்கள். வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்போ நம்மளுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குறது எது? அக்கிரமம்னா என்ன? கீழ்ப்படியாமை, மீறுதல். நம்ம எவ்வளவு தடவை ஒரு நாளைக்கு கீழ்ப்படியாமை இல்ல இருக்கிறோம்? ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை கீழ்ப்படியாமையில இருக்கிறோம்? நிறைய தடவை இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு தடவை கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நம்ம என்னதான் பண்ணின்னு இருக்கிறோம்? அக்கிரமம் செய்றோம். அந்த அக்கிரமம் நம்மளையும் தேவனும் என்ன பண்ணுது? தூரம் பிரிச்சு வைக்குது. முதல் ஆதாம் அக்கிரமம் செய்தாரா? அதனால என்ன நடந்தது? அவருக்குள்ள இருக்கிற முழு மனித குலமும் எதுக்குள்ள வந்துட்டோம்?
ஆதாமுடைய முழு சந்ததியும் பாவத்தீட்டுக்குள்ள வந்துட்டோம். இப்ப தேவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே தீட்டானவர்களா இருக்கிறோம். நாம் எல்லாரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். நம்மளுடைய வஸ்திரம் அழுக்கான கந்தையா உட்கார்ந்து இருக்கிறோம். விமர்சனமே இல்லை. இப்போ சட்டத்துல தேவன் என்ன கொடுத்தார்? இப்போ விடுதலை பண்றதுக்கு ஒரு சிவப்பு கிடாரி அனுப்புறார். இந்த சிவப்பு கிடாரி வந்தாதான் இந்த தீட்டுல இருந்து என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். ஆனா இன்னொரு விஷயத்த பார்க்கலையே நம்ம. ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஒரு விஷயத்த பார்க்கல, மறந்துட்டீங்க. தொட்டவர்கள் தீட்டு, உள்ள வந்தவர்கள் தீட்டு, சாகும் போது உள்ள இருக்கிறவங்க தீட்டு. இன்னொன்னு பார்க்கலையே, அந்த மூடி போடாத ஒரு பாத்திரம், இதுவும் மீனாயிடும். அப்ப இது எது? அப்படின்னா முதல் பாத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறமா மூடி போடலன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். பாத்திரம்னா என்னன்னா, உங்களுக்கு நான் லிஸ்ட் கொடுத்துருக்கிற, வசனமும் கொடுத்துருக்கிற, பக்கத்துல உங்களுக்கு லிஸ்ட்டை கொடுத்துருக்கிற. பாத்திரம் எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களையும் பாத்திரம்னு குறிக்கும். ஒரு வசனத்தை மட்டும் முடிஞ்சா நீங்க பைபிள் இருந்து எடுத்து வாசிங்க. சரி வேணா விடுங்க, ஏன்னா டைம் அதிகமா இருக்கு. ஒண்ணு பவுல் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்பார். புரியுதுங்களா? 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமான ஒளியை இந்த மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம் வாரு. நாமளே பவுல் என்னந்தா பேசுவாருன்னு பார்த்தீங்கன்னா, மண் பாண்டோன்வாரு. தெசலோனியர் நிருபத்துல பாத்திரம் பண்றதை பத்தி பேசுவாரு. ஒரு பாத்திரம் கனத்துக்கும் இன்னொரு பாத்திரம் கனவீனத்துக்கும் வாரு. ஆனா செய்யறது ரெண்டுமே யாருன்னா தேவன். நம்ம படிக்க குயவனை குறிச்சு தேவன் என்ன பண்றாரு? நம்மள பாத்திரத்தை போல் பண்றாரு. அதை உருவாக்குறதுக்கும் அவர் அதிகாரம் இருக்கு, அதை கொலைச்சி போடுறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. பாத்திரம் உருவாக்குறவரை என்ன இப்படி உருவாக்குனன்னு கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு பேசுவாரு. அப்ப யார் அந்த பாத்திரம்? நாம தாங்க அந்த பாத்திரம். மூடி போடாத இருந்தா தீட்டாயிடுவோம். மூடி போட்டா தீட்டாக மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூடி போட்டா தீட்டு இல்லை, மூடி போடாமல் இருந்தா தீட்டாயிடும். இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். மூடி போட்டா என்னடானா, எது போட்டாலும் உள்ள போகாது. மூடி போடலன்னா எல்லாமே உள்ள போயிடும். இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த பாத்திரம் நாம தான் மூடி போடணுமா? எதை மூடி போடணும்? வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். என்ன தெரியுங்களா பண்ணோம்? இந்த இருதயத்துக்கு பூட்டு போடணும். எல்லா காவலுடன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். இருதய காத்துக்கொள்ளாமல் மூடி போடாமல் விட்டா என்ன ஆயிடும்? வந்தா பாருங்க, யூதாசுக்குள் சாத்தான் உள்ள புகுந்தான். ஆதாமுக்குள் இதே மாதிரி தான் கீழ்ப்படியாமை உள்ள போனது. எல்லாருக்குள்ள எடுத்து பாருங்க, அவங்க தேவனை விட்டு தூர போறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அவங்க பாத்திரத்துல மூடி கிடையாது. எப்படி இருக்கு? திறந்ததா இருக்கு. கிறிஸ்து ஒரு உவமை கூட சொல்லியிருக்குவாரு. ஒரு பிசாசு இருந்துச்சா, அது ஒரு வீட்டுல இருந்து போன பின்பு அந்த வீடெல்லாம் சுத்தமாகி அலங்கரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டிருந்தது. தன்னை காட்டிலும் மிகவும் மோசமான 7 பிசாசுகளை கொண்டு வருது. அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த வீடு திறந்திருக்கு, மூடி போடல. புரியுதுங்களா? அப்ப மூடி போடாத பாத்திரம் தீட்டாயிடும்னா என்னன்னா, இருதயம் காவல் இல்லாமல் திறந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ள என்ன வந்து புகுந்துரும்? சாத்தானும் அந்த பாவமும் அக்கிரமம் என்ற மீறுதலும் வந்துடும். ஆதாமுக்கு எடுத்து பாருங்க, அவர் எல்லா காவலுடன் தன் இருதயத்தை பூட்டு போட்டு வச்சிருந்தாருன்னா, ஏவாள் எடுத்துன்னு வந்து கொடுக்கும் போது அவர் மீறி இருக்குவாரா இல்ல நின்று இருக்குவாரா? மீறி இருக்க மாட்டார். அப்ப அவர் மீறதுக்கு காரணம் ஒண்ணு எது? அந்த பாத்திரம் ஓப்பன் ஆக்குது. அதை எங்க வைக்கிறார் பாருங்க, அந்த சட்டத்துக்குள்ள வேற மாதிரி பேசின்னு இருக்கிறார். அதனால தான் தேவனுடைய முழு திட்டங்கள் பைபிள்ல அங்கங்க வெவ்வேறு கோணங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மனுஷன் எவ்வளவு நாள் அசுத்தத்தில் இருக்குவார்? 7 நாள் அசுத்தம். அதாவது நம்மளுக்கு வந்திருக்கிற இந்த தீட்டு வெறும் காலுக்கு மட்டும் இல்லை, வெறும் கைக்கு மட்டும் இல்லை. எதுக்கு? ஃபுல், முழுமை. அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உருவாகும் போதே நம்ம எல்லாம். அதனால தான் கிறிஸ்துவ ஆதாமுடைய சந்ததியில உருவாக்கல. ஆதாமுடைய சந்ததினா ஆதாமின் வித்தாக வரல. அப்படி உருவாயிருந்தாருன்னா ஆதாம் மேல் வந்த, ஆதாமுடைய மனுக்குலத்தின் மேல் வந்த தண்டனை அந்த கருக்கம் வந்துடும்.
பாவம் இல்லை, தண்டனை நான் சொல்றது. அதனால தான் கிறிஸ்டியன் ஆயிட்டாருன்னா ஆண் துணை இல்லாமல் அவர் தேவன் பிறக்க வச்சார். இப்ப நம்மளெல்லாம் எடுத்துக்கலாம். அப்ப நம்ம கருவுல உருவாகும் போதே நம்ம மேல என்ன இருக்கு? மரண தண்டனை இருக்கு. ஏன் வந்தது? ஆதாமுடைய மீறுதல். ஏன்னா வீட்டுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? இருக்கிற எல்லாரும் மேலையும் தீட்டு இருக்கு. அது பரிபூர்ணமா இருக்கு. அதனாலதான் 7 பரிபூர்ணமா இருக்குன்னா முழுக்க முழுக்க மனுஷன் மேல் முழுமையா இருக்கு. என்ன காமிக்குதுன்னா ஆதாமுடைய வீழ்ச்சி ரொம்ப மோசமா போச்சு. அதனால அங்க சுத்தி இருந்தவர்கள் எல்லார் மேல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அசுத்தமான நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப தேவன் அப்படியே விட்டுருவாரா? இஸ்ரேல் மக்கள் அப்படியே விட்டாரா? இல்ல. சரி, நீங்க இப்ப தீட்டாயிட்டீங்க, உங்களை விடுதலை செய்யறதுக்கு நான் இப்ப என்ன பண்றேன்? உங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்குறேன். நீங்க விடுதலை செய்யப்படுவீங்க. உங்களுடைய பாவத்துல இருந்து உங்களை நீக்கிறதுக்கு நான் ஒரு மிருகத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அங்க எதை கொடுத்தாரு? ஒரு சிவப்பான ஒரு கிடாரி அனுப்பினார். இந்த கிடாரி வந்தா நீங்க என்ன ஆயிடலாம்? இதுல இருந்து நீங்க சுத்தமாயிடலான்னு. அப்பவே நான் ஒரு சார்ட் காமிச்சேன் இல்லைங்களா? இந்த கிடாரி, சிவப்பு கிடாரி. இந்த சிவப்பு எதுக்கெல்லாம் பொருந்தோம்? சிவப்புன்ற நிறம் ஆதாம், மண்ணு, அடுத்து பூமி அத்தான் மண்ணு. ஆதாமுக்கும் பொருந்தும், மண்ணுக்கும் பொருந்தும். ரத்தத்துடைய நிறம் கூட இதுதாங்க, ரெட், சிவப்பு. இப்ப எடுத்து பாருங்க, ஆதாம் சிவப்பு. இப்ப கிடாரி என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. என்ன மாதிரி கிடாரி? சிவப்பு கிடாரி. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு ஆதாம், சிவப்புக்கு சிவப்பு. இந்த சிவப்பு எதுக்கும் கூட பொருந்தும்? மண்ணில இருந்து எடுக்கப்படுது. அதுதான் நான் உங்களுக்கு இங்க லிஸ்ட் கொடுத்தேன். இந்த ஆதாம்ஹா அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுக்கும் பொருந்தோம்னு பாத்தீங்கன்னா மண்ணுக்கும் பொருந்தும். ஆதாம் எங்க இருந்து எடுக்கப்பட்டார்? மண்ணிலிருந்து தான் எடுக்கப்பட்டார். இப்ப அதை மீட்டு எடுக்கிறதுக்கு எதை அனுப்புறாரு? சிவப்பு கிடாரி அனுப்புறார். இந்த ஆதாமுடைய இன்னொரு அர்த்தம் நான் லெக்சிகானோடைய அர்த்தத்தை எடுத்து போட்டிருக்கிற. இது அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட் ரெட். பிளட் ரெட்னா என்ன? சிவப்பா இருக்கணும். இன்னொன்னு கூட இருக்குதுங்க சிவப்பு. நான் லிஸ்ட் போடல, நீங்க சொல்லணுன்றதுக்காகவே. இன்னொன்னு கூட இருக்கு. சிவப்பை எடுக்கணும்னா சிவப்பு அனுப்பணும். இப்போ இந்த சிவப்பு கிடாரி எந்த நிறம்? சிவப்பு. அது சிவப்பா அனுப்புறாருன்னா அப்போ ஏதோ ஒரு சிவப்பை இவர் என்ன பண்ணணும்? எடுக்கணும். அந்த சிவப்பு எது? திருப்பி சொல்ற பாருங்க, திருப்பி கவனிங்க. இங்க ஆதாமுக்கு இந்த சிவப்பு கிடாரி. ஏன்னா சிவப்புக்கு சிவப்பு. இது வர வார்த்தையும் ஆதாம்ன்ற வார்த்தை. ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்படுறார். இந்த வார்த்தைக்கும் எது பொருந்தும் பார்த்தீங்கன்னா மண்ணு பொருந்தும். நான் இன்னொன்னு கூட கேட்டேன். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு ரத்தத்துக்கும் பொருந்தும். அதனால அதுவும் என்னாவது சாகுது, ரத்தத்துக்கு ரத்தம் போகுது. இன்னொன்னு இருக்குதுங்க, சிவப்பு ஒன்று இருக்கா, அதை எடுக்கணும்னா இந்த சிவப்பு தேவைப்படுது. அப்ப இது எடுக்கப்படுற சிவப்பு எது? பாவம் தாங்க. ஏன்னா பாவத்தோடைய நிறம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு. வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 1:18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும். பாவங்கள் எப்படி இருக்கா? சிவரென்று இருக்கா. அதனால இப்ப எதை அனுப்புறாரு? எதை அனுப்புனாரு? சிவப்பான கிடாரியை அனுப்புனார். இது பழைய ஏற்பாடு. சரிங்களா? இப்போ நம்ம எல்லாருமே எப்படிதான் இருக்கிறோம்? எல்லாருமே பாவத்துல தான் இருக்கிறோம். நம்மளுடைய மீறுதல் எப்படிதான் இருக்கு? தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்கி இருக்கு. நம்ம எல்லாரும் தீட்டானவர்கள் போல் உட்கார்ந்து இருக்கிறோம், முழு மனித குலமே. அங்க சிவப்பு கிடாரி அனுப்பிச்சார். இங்க யார் அனுப்பிச்சிருக்குவார்? இங்க கிறிஸ்துவ அனுப்புறார். புரிஞ்சுச்சுங்களா? அதனாலதான் கிறிஸ்துவோடைய பலிக்கான நிழல் தான் எதுனா சிவப்பான கிடாரி. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஒவ்வொன்னா போலாம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து சிவப்புன்னு எங்கன்னா நேரடியா வசனம் இருக்கா? எங்க இருக்குங்க? நீங்க சொல்றது பாட்டை நல்லா பிடிச்சிருக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. உண்மைங்க, வாசிக்கலாம் பாருங்க. உன்னத பாட்டு 5:10. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். எப்படி இருக்கிறாரா? என் நேசர் வெண்மையும் சிவப்பும். அங்க பலிக்குனா வந்தது சிவப்பு கிடாரி வந்துச்சு. இங்க கிறிஸ்துனாவா வராரு, நேசராக சிவப்பாக வரார். இன்னொரு பாடத்தை கூட நம்ம ஆரம்பத்துல படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா?
தோலா. அங்க அந்த புழுவும் எந்த நிறத்துல தான் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சிவப்பான நிறத்துல தான் இருக்கணும். ஆனா இந்த கிடாரியை தேர்ந்தெடுக்கிற விதம் கூட கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அந்த கிடாரி மேல என்ன வைக்கப்பட்டிருக்க கூடாது, நுகத்தடி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த கிடாரி பழுதற்றதா இருக்கணும். ஊனமா இருக்கலாமா? எந்த விதத்திலும் அந்த கிடாரி ஊனமாகவே இருக்கவே கூடாது. அப்போ கிறிஸ்துவுக்கும் இதெல்லாம் என்ன ஆனாங்க, இதெல்லாமே பொருந்தணும். ஒரு வசனமா வாசிக்கலாம். முதல் எபிரேயர் 9:14 கிறிஸ்துவும் என்ன பலியா வராருன்னு பார்க்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக. அப்படி நிக்க வைங்க. தம்மை தாமே பழுதற்ற பலியாக. அந்த சிவப்பு கிடாரி எப்படி இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும். கிறிஸ்துவும் தன்னை எப்படி ஒப்பு கொடுக்கிறார், பழுதற்ற பலியாக. அந்த கிடாரி மேல என்ன சுமக்கப்பட்டிருக்க கூடாது, எந்த விதமான நுகத்தடியும் சுமக்கப்பட்டிருக்க கூடாது. அப்ப கிறிஸ்து மேல இல்லாத ஒரு நுகத்தடி எது? கரெக்ட். பாவம், மீறுதல், அக்கிரமம், மரணம், சாத்தானோட எந்த ஆக்கிரமமும் யாரு மேல இல்லைன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து மேல கிடையாது. ஆனா நம்ம மேல எல்லாம் இருக்கா நுகத்தடி? நிறைய பாரமா இருக்கு. நாளைக்கு பார்க்குவோம் என்னன்னா வச்சுன்னு இருக்கிறோம். நிறைய இருக்கு நம்ம மேல நுகத்தடி. ஆனா கிறிஸ்து மேல என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நுகத்தடியும் அவர் மேல் இல்லவே இல்லை. சரி, இயேசு கிறிஸ்து இந்த திருப்பி இந்த சரி வசனத்தை ஒண்ணு வாசிச்சிடுங்க. முதல் ஒவ்வொன்னா பார்க்கலாம். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து முழுக்க இந்த பூமியில இருக்கும்போது யாருடைய வேலை செய்தார்? பிதாவுடைய வேலை தாங்க செஞ்சாரு. எல்லா நேரத்திலும் அவரை அனுப்புனவருடைய வேலை தான் செய்யறாரு. அது அவர் சொல்லினே வருவாரு. அவர் எதை சுமக்கலன்னு பாத்தீங்கன்னா எந்த உலகத்தின் பாரம், கவலைகள், லௌகீக கவலைகள் இருந்துச்சா இயேசு கிறிஸ்து மேல? இல்ல. நாளைக்கு என்ன சாப்பிடலான்னு இருந்துச்சா? மத்தியானம் என்ன சமைச்சு கொடுக்கலான்னு இருந்துச்சா? ஒண்ணுமே கிடையாதுங்க. இவர் மேல எந்த விதமான நுகத்தடியும் இவர் சுமக்கல. ஆனா ஒண்ணு இருந்துச்சு, அது நுகத்தடின்னு சொல்ல முடியாது. ஒண்ணு இருந்துச்சு, நியாயப்பிரமாணம். அதோடைய நிறைவேறுதல் தான் அவர் சிலுவையை சுமந்து காமிச்சார். ஆனா அதுக்கும் நுகத்தடிக்கும் சம்பந்தம் வராது. இந்த நுகத்தடி எதுக்கு பயன்படுத்தப்படும்னா இந்த மாதிரி வேலைக்கு பயன்படுத்தப்படும். எங்கேயாவது சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணிச்சாரா? எப்ப அர்ப்பணிச்சாரு? கிறிஸ்து தன்னை தேவனுக்கு எப்போ அர்ப்பணிச்சார்? அந்த நேரம் முதல் இயேசு கிறிஸ்து எங்கேயாவது தன் உலகத்துக்காக வேலை செய்தாரா பாருங்க? எங்கேயுமே இல்லை. அவர் சரி எந்த ராஜ்யத்தை கட்ட நினைச்சார்? ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி கூட எடுத்து பேசுங்க. அவர் அவருடைய சொந்த ராஜ்யத்தையும் சொந்த வீட்டை கட்ட நினைச்சாரா? யாருடைய ராஜ்யத்தை தான் கட்டணும்னு நினைச்சார்? தேவனுடைய ராஜ்யத்தை தான் கட்ட நினைச்சார். அவர் வேலை செய்யும் போது கூட அந்த வேலையில ஒரு புது விஷயம் இருக்கு. இன்னைக்கு நான் திருப்பி பார்க்கலாம் அவர் என்ன வேலை செய்தாருன்ட்டு. சரி, அவர் வேலை செய்யும் போது கூட அந்த காசை சேர்த்து வச்சாரு இல்லைங்களா? அந்த பணத்தை அவர் எதுக்கு பயன்படுத்தினாரு? ஆமாங்க, அவர் தனக்குன்னு வீட்டுக்கு வச்சிருந்தா கூட ஒரு உவமையில பேசியிருப்பார். ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதா இருக்கிறவன் செல்லும் செலவை கணக்கெடுத்து பார்க்குவான். அப்போ கிறிஸ்துவும் தன் வாழ்க்கையில வேலை செய்யறாரு தேவனுக்கென்று, பிதாவுக்கென்று. அதுக்கு தேவையான பணங்கள் அவருக்கும் தேவைப்படுதுல்ல. பின்னாடி தான் உதவிகள்லாம் வந்துச்சு. ஆரம்ப ஊழியத்துல தொடங்கின உடனே இவருக்கு காசு எங்க தந்து வந்துச்சு? இவர் செய்த வேலையை சேர்த்து வச்சு அதுல இருந்து பணத்தை எடுத்துன்னு வர்றாரு ஊழியத்துக்கு. அதுக்கு பிறகுதான் சில உதவிகள் சகோதரிகள்லாம் எடுத்துட்டு கொடுக்குறாங்க. ஆனா தொடக்கத்துல யாருமே கொடுக்கல. எல்லாருமே கொஞ்சம் விரோதியா தான் பார்த்துன்னு வந்தாங்க. நிறைய பேர் எதிரியா பார்த்தாங்க. சில பேர் கிறிஸ்து பின்னாடி போனா கூட உதவிகள்லாம் பின்னாடி வர தொடங்குச்சு. அப்ப அது வரைக்கும் தேவையானதை கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று போட்டு வந்தார். இவர் எந்த நேரத்திலும் தன்னுடைய சொந்த வேலையும் செய்யல, உலகத்துடைய ராஜ்யத்தையும் என்ன பண்ணல, கட்டுவே இல்லை. அப்ப அவர் வந்ததுக்கான நோக்கம் யாருடைய சித்தத்தை செய்வதற்கு. வாசிக்கலாம். யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்ப யாருடைய சித்தத்தை செய்யறதுக்கு கிறிஸ்து வந்தார்? தேவனுடைய சித்தத்தை. அப்போ இவரு நுகத்தடி இவரது சுமந்தாரா? எங்கேயாவது போய் வயல்ல அதாவது தனக்குன்னு ஏதாவது செய்தாரா? கிடையவே கிடையாது. அதனாலதான் அந்த சட்டத்துல என்ன சொல்லிட்டாருன்னா சிவப்பு கிடாரி மேல என்ன இருக்கக்கூடாது. அப்ப தேவன் ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா கொடுத்துட்டு கிறிஸ்துவ காமிக்க வரான். அல்ல கிறிஸ்துவ மனசுல வச்சுக்குன்னு சட்டத்தை வச்சாரா?
நான் திருப்பி சொல்ற பாருங்க, தேவன் சட்டத்தை கொடுத்துட்டு கிறிஸ்து இப்படிதான் இருக்கணும்னு விரும்பினாரா, அல்லது கிறிஸ்து இப்படிதான் இருக்குவாருன்னு தெரிஞ்சு சட்டத்தை கொடுத்தாரா? கிறிஸ்து இப்படிதான் இருக்குவாருன்னு தெரியுங்க, அதை வச்சுதான் சட்டத்தை என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். அப்ப கிறிஸ்து எப்படிதான் இருக்குவார்னா, அவர் எந்த விதமான நுகத்தடியும் அவர் மேல இருக்காது. அவரும் என்ன செய்வாரு, தனக்கு என்று வேலைகளை செய்யாமல், தன் சித்தத்தை செய்யாமல், யார் சித்தத்தை தான் செய்வாரு? பிதாவுடைய சித்தம். இந்த சிவப்பு கிடாரி ஊனமா இருக்கலாமா? அப்ப கிறிஸ்து ஊனமா இல்லைன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் எந்த விதத்திலும் பாவம் என்ற ஊனம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. இருந்துச்சா எங்கேயாவது பாவம் என்ற ஊனம்? எங்கேயுமே கிடையாது. அவர் எப்படி இருந்தாருன்னா ஒரு பரிபூரணமான மனிதனா இருந்தார். இந்த கிடாரி ஆனா பெண்ணா? கிறிஸ்து ஆனா பெண்ணா? எப்படி? ஆனா கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல மட்டும் தன்னை தாய் கொப்பிட்டு பேசியிருக்கிறார். ஆனா அதுல கூட ஒரு கேள்வி வரும், இந்த கிடாரி தாயாக முடியாது. பசு, இந்த பசு ஒருவேளை தாயா இருந்துச்சுன்னா இதை பலிக்கு எடுக்க மாட்டாங்க. அப்ப இது எப்படி இருக்கணும்னா இது குட்டி போடாமல் இருக்கணும். கிறிஸ்துவம் என்ன பண்ணலன்னா அது ஒரு அடையாளமா தான் சொல்றாரே தவிர உண்மையாகவே அவர் தாயாகல. அதாவது உண்மையாகவே சரீரத்துக்குள்ளத்துல இருந்து ஒரு தாயை போல யாருமே பெற்றெடுக்கல. ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல தான் பேசினார். புரியுதுங்களா? இதெல்லாம் புரியலன்னா இது புரியாமலே போயிடுங்க. அப்போ கிறிஸ்துவம் தன்னை எதுக்குதான் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்னா தாய் ஸ்தானம், பெண் ஸ்தானத்துக்கு ஒப்பிட்டு பேசுறார். சிவப்பு கிடாரியும் எப்படிதான் எடுத்துன்னு வரணும்? ஒரு பெண் பசு மாடா தான் எடுத்துன்னு வரணும். சரி, வந்துருச்சு. இப்போ கிறிஸ்துவம் வந்துட்டாரா பூமிக்குள்ள? அங்க கிடாரியும் வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய நம்ம சுத்தமாயிட்டுமா? இல்லைங்க. அங்க என்ன நடக்கணும்? அங்க என்ன நடக்கணும்? சுத்தமாகணும்னா அந்த சிவப்பு கிடாரி பலியாகணும். அப்பதான் சுத்தமாக முடியும். இப்ப நாம கூட இங்க அசுத்தத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எல்லாரும் தீட்டானவர்கள் போலவும் நம்மளுடைய அக்கிரமம் அழுக்கான கந்தையா உட்கார்ந்து இருக்கிறோம். தேவனே, எங்க மேல முழுசா தீட்டு இருக்கு, பரிபூர்ணமா 7 பரிபூர்ணமான தீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம், எங்களை எப்படியாவது விடுதலை செய்யுங்கன்னு சொன்ன உடனே இப்போ எது முன்னாடி அங்க நின்னுச்சுன்னா கிடாரி. இங்க கிறிஸ்து நின்ட்டார். நான் தயார். என்னத்துக்கு தயார்? பலியாகிறதுக்கு தயார். இப்போ அடுத்து எப்படி அந்த கிடாரியும் கிறிஸ்துவும் பலி ஆகுறாங்கன்னா, முதல் அந்த கிடாரி எங்க கொண்டு போறாங்க? வெளியே எடுத்துன்னு போயிட்டாங்க, உள்ளவே வைக்கல. ஏன்னா அதை எது கழிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது? தீட்டு கழிக்கிறதுக்கு. அதனால இந்த கிடாரி எடுத்துன்னு போயிட்டு நேரா பாளையத்துக்கு புறம்பே போய் பலி செலுத்தி அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை சாகடிச்சு அதோடைய பொருள்களை எடுக்க தொடங்கிட்டாங்க. இப்போ கிறிஸ்துவம் நம்ம மேல இருக்கிற பாவத்தை போக்குறதுக்கு வந்துட்டாரு. மரண தீட்டு இருக்கிற தீட்டானவர்களா உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவம் எங்கதான் பலியாகணும்? பாளையத்துக்கு புறம்பே தாங்க அவரை பலியாகணும். வசனத்தை வாசிக்கலாம். 2 வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். எங்க சுட்டரிக்கப்படும்? பாளையத்துக்கு புறம்பே. இது வேற உடல்களை பத்தி பேசுறாரு. ஆனா கிடாரியும் பாளையத்துக்கு புறம்பே தான். இப்ப கிறிஸ்துவம் என்னாகணும்? புறம்பே தாங்க போறாங்க. 12ஆம் வசனம். அந்தபடியே. எந்தபடி? அந்தபடியே, அந்த பலிகளை படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். பாருங்க, இப்ப திருப்பி 2த்துக்கும் ஒப்பனை எடுத்துன்னு வர்றார். அங்க பாளையத்துக்கு புறம்பே போச்சு, இங்க கிறிஸ்து ஆயிட்டாரா? நகர வாசலுக்கு புறம்பே வெளியோ பாடுபட்டார். அப்போ 2 இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த பலிகளை கிறிஸ்து ஒவ்வொன்றா நிறைவேற்றுறாரு. ஒரு சின்ன புரிதல், அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொல்லிட்டாருங்க. நாமளும் படிச்சுட்டு போறோம். நியாயப்பிரமாணத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அவரை குறிச்சு, அவருடைய பலிகளை குறிச்சு. அப்ப எந்த அளவுக்கு கிறிஸ்து அதெல்லாம் நினைச்சிருக்குவார்? ஒரே பலி தான், ஒரே தடவை தான் அவர் சாகணும். ஆனா அவர் சாகும்போது எல்லா பிரமாணத்துக்கும் இசைவா இருக்கணும். ஒன்றுக்கும் என்ன கூடாது, தப்பவே தப்பக்கூடாது. ஒண்ணுல தப்புனா கூட எது நிறைவேறாமல் போயிடும்? நியாயப்பிரமாணம் நிறைவேறாமல் போயிடும். அப்போ எல்லா பலிகளும் அவருடைய மனசுல எப்படி இருந்திருக்கும்? கரெக்டா தெரியும். ஓ, இந்த பலி இப்படிதான் செலுத்தப்படுது, அப்ப நான் பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா நானும் எப்படிதான் ஆகணும்?
இந்த மாதிரி தான் ஆகணும்ட்டு ஒவ்வொன்றும் கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பார்னா முழுமையாக புரிஞ்சிருப்பார். அதனாலதாங்க அவரை தவிர வேற யாராலையும் இந்த பிரமாணத்தை நிறைவேற்றவே முடியாது. அவர் மட்டும் தான் நிறைவேற்ற முடியும். ஒவ்வொன்றும் பார்த்திருக்கிறாரா. அப்ப கிறிஸ்து எங்க பாடுபடுறாருன்னு பாத்தீங்கன்னா நகரவாசலுக்கு புறம்பே வெளியதான் இவருடைய மரணமும் இருந்தது. இப்ப எடுத்துன்னு போய் கிறிஸ்து என்னாயிட்டாரு, வெளியா செத்துட்டார். ஆனா அந்த சிவப்பு கிடாரிய சாகடிச்சிட்டாங்க. சாகடிக்கும் போது கிறிஸ்து என்னாயிட்டாரு, வெளியோ செத்துட்டாரு. அதோடைய ஜீவன் இப்ப மரணத்துல இருக்கிறவர்களுக்கு இந்த சிவப்பு கிடாரியோடைய உயிர்ல இருந்து கிடைக்கிற அந்த சாம்பல் பயன்படுத்தப்படுது. இப்ப நாம கூட மரணத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ கிறிஸ்துவோடைய உயிர் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பயன்படுத்தப்படுது. ஆனா அங்க எது பயன்படுத்தினாங்க சுத்தமாக்குறதுக்கு? சாம்பல். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சாம்பல்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ அவர் என்ன பண்றாருன்னா அந்த சிவப்பு கிடாரிய சாகடிச்சுட்டு முதல்ல என்ன எடுக்கிறாங்க, ரத்தம் முதல் தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஈசோப்பெல்லாம் ரத்தத்தை எடுத்து ஆசாரிப்பு கூடாரத்துக்கு நேரா பார்க்கறாங்க. பார்த்துட்டு அந்த கூடாரத்துக்கு நேரா 7 தடவை அதை தெளிக்க தொடங்குறாங்க. தெளிச்சிட்டாங்களா? ஏன்னா இப்ப ஜீவன் செத்து போன நிலைமையில இருக்கிறாங்க. ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும்னா எது தேவைப்படுது? ரத்தம் தேவைப்படுது. ஏன்னா மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கு? ரத்தத்தில் இருக்கு. அப்ப அவங்க தெளிக்கிறாங்கன்னா எங்க தெளிக்கிறாங்க? ஆசாரிப்பு கூடத்துக்கு நேரனா அது யாருக்கு முன்பதாக தெளிக்கப்படுது? தேவனுக்கு முன்பதாக. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். யாருக்கு முன்பதாக ஜீவனை கொடுத்தார்? தேவனுக்கு நேரா. அங்க கூடாரம், இங்க பரலோகம், கையால் செய்யப்படாத கூடாரம். அப்ப கிறிஸ்து தன் ஜீவனை யாருக்காகத்தான் கொடுத்துன்னு வர்றாருன்னா தேவனுக்காக. அங்க 7 தடவை தெளிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் பரிபூர்ணமா இவங்களை என்ன பண்ணிடும்? சுத்தமாக்கிடும். அப்போ கிறிஸ்துவும் அவருடைய ரத்தமும் நம்ம மேல தெளிக்கப்பட்டதுன்னா நாமளும் முன்னாயிடுவோம்னு பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா சுத்தமாக்கப்படுவோம். வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை என்ன பண்ணிட்டாரா? உண்டு பண்ணிட்டார். இந்த ரத்தத்தை எடுத்து இவங்க பூசினாங்களா, தெளிச்சாங்களா? தெளிச்சாங்க. அப்ப நாம கூட இன்னைக்கு வந்திருக்கிறோம். நம்ம மேல ரத்தம் பூசப்பட்டிருக்கா, தெளிக்கப்பட்டிருக்கா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் திருப்பி கேட்கிற கேள்வி. அங்க ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணாங்க? தெளிச்சாங்க. இப்ப நாம கூட வந்திருக்கிறோமா? நம்ம மேல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கா, பூசப்பட்டிருக்கா? தெரியலையா? 2 வசனத்தை வாசிக்கலாம். பேதுருல இருந்து தொடங்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுறாராம். என்ன தெளிக்கப்பட்டுச்சா நம்ம மேல? கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சா. அங்க என்ன பண்ணாங்க? கிடாரியோடைய ரத்தம் தெளிச்சாங்க. இங்கேயும் நம்ம எங்கதான் வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்கிட்ட வந்து நின்று இருக்கிறோம். பவுல் கூட இந்த விஷயத்த பேசுறாரு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நிறைய வசனங்கள் இருக்குங்க. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் வசனங்கள் அதிகம். வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்ப வந்து சேர்ந்திருக்கிறது எந்த ரத்தம்னா பூசப்பட்ட ரத்தம் இல்லையா, தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்கிட்ட வந்திருக்கோம். ஆனா அங்க நியாய பிரமாணத்தை எகிப்துக்குள்ள கொடுத்தாரு பாருங்க, அங்க ரத்தம் நிலைக்கால்கள் மேல் பூசப்பட்டுச்சு. அது வேற. இங்க தெளிச்சாங்க. அப்ப நாம கூட எங்கதான் வந்து நின்று இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா தெளிக்கப்பட்ட ரத்தம். எத்தனை தடவை தெளிச்சாரு? அப்பனா கிறிஸ்துவோடைய ரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் சுத்தமாவாங்களா இல்ல பரிபூர்ணமா சுத்தமாயிடுவாங்களா? அதாவது இனிமேல அவங்கள சுத்திகரிக்கிறதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அவருடைய ஒரே தெளிக்கப்பட்ட ரத்தம் மட்டும் போதும். இவர்களுடைய ஒட்டுமொத்தமான பாவமும் என்னாயிடும்? சுத்தமாயிடும். வசனம் இருக்கா? இருக்கு வசனம். வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏனெனில்
பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். என்ன பண்ணிட்டாருங்களா? என்றென்றைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தங்க? எப்பவுமே பூர்ணப்படுத்திட்டாரா. அப்ப கிறிஸ்து ஒரே தடவை தான் பலி கொடுத்துட்டாரு. என்றென்றைக்கும் என்ன ஆயிட்டாங்க? இவங்க சுத்தமாய் பூர்ணப்பட்டிருக்கிறாங்க. இப்ப வந்தாச்சா? இப்ப ஆயிடுச்சு இல்லைங்களா? இந்த ரத்தத்தை தெளிக்கும் போது நேரா எதுக்கு நேரா தெளிக்குவாங்கன்னா அந்த கூடாரத்துக்கு வாசலுக்கு நேரா. கிறிஸ்து கொடுத்த பலியும் யாருக்கு நேரா தான் கொடுத்தாருன்னா பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாகவும் நேரா தாங்க கொடுத்தாரு. அவரோட பலி கூட அப்படித்தான் போச்சு. இதை ஜியோகிராபிக்கலா எடுத்து கூட பேசலாம், நான் அதுக்குள்ள போக விரும்பல. அதை எடுத்து பார்த்தா கூட எப்படி அந்த மலையில இருந்து அந்த ஆலயத்துக்கு நேரா தான் என்ன பண்ணுவாங்க, எடுத்துன்னு போய் கிடாரியை செலுத்துவாங்க. கிறிஸ்துவும் சிலுவையில் அறியும் போது அந்த ஆலயத்தோடைய ஒரு வாசலுக்கு நேரா தான் இருந்துச்சா கொல்கத்தா மலை. ஜியோகிராபிக்கா வச்சா அது கூட கனெக்ட் ஆகும். அது பின்னாடி வந்தா தேடி பாருங்க. நான் அதுக்குள்ள அதிகமா போனா இன்னும் நிறைய உள்ள போகும். வேணும்னா பின்னாடி அதை இன்னைக்கு நான் பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவோடைய முழுமையான ரத்தம் நம்மளை இன்னைக்கு சுத்திகரிச்சிச்சு. அவர் யாருக்கு கொடுத்தாருன்னு எபேசியர்ல சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா சுகந்த வாசனையாக தம்மை தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாராம். அப்ப தேவனுக்கு அந்த பலி எப்படிதான் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சுகுந்த வாசனையா தான் இருந்துச்சு. எங்க மறிச்சாரு? இந்த சிவப்பு கிடாரி எங்க செத்துது? பாளையத்துக்கு புறம்பே. கிறிஸ்து எங்க பலியானாரு? நகர வாசலுக்கு புறம்பே. அங்க ரத்தம் ஆசாரிப்பு கூடறதுக்கு நேரா தெளிக்கப்பட்டது. கிறிஸ்துவோடைய பலி தேவனுக்கு நேரா முன்பதாக அவர் தன்னுடைய ஜீவனையும் பலியும் கொடுத்துட்டார். சரி, இப்ப அடுத்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசாரியன் சும்மா இருக்க மாட்டார். அந்த சிவப்பு கிடாரியோடைய ஒரு பங்கை மட்டும் எடுத்து வச்சுக்குவாங்க. கரெக்டா? இல்ல, ஒட்டுமொத்தமா என்ன இடம் எல்லாமே நெருப்புல போய் சுட்டு எரிச்சிடும். கிறிஸ்துவோடைய பலியின் ஜீவியத்தின் வாழ்க்கை எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு பங்கு தனக்குன்னு அல்லது ஏதாவது ஒரு அவருடைய பலியை கொஞ்சமா அவரு எடுத்து வச்சுக்கினாரா தனக்குன்ட்டு? இல்லைங்க, அவருடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டது. எங்க திறந்து ஞானஸ்தானம் தொடங்கி மரணம் வரைக்கும் முழுமையா கொடுத்தார். எந்த ஒரு சின்ன இடத்துல கூட தனக்கு என்று ஒரு பங்கை அவர் சேர்த்து வைக்கல, தனக்குன்னு பயன்படுத்தல. நேற்று தினத்துல நம்ம படிச்சோம். அப்ப எல்லாமே என்ன பண்ணாருன்னா முழுமையான அர்ப்பணிப்பு. அதுக்கு பேரு தான் பழைய ஏற்பாட்டுல மாலான் வாங்க, எபிரேய வார்த்தை. மாலானா என்ன அர்த்தம்னா ஒரு கை நெறியோன்னு அர்த்தம். அவங்க சாம்பிராணி எடுத்துன்னு போவாங்க, அது கை நிறைய எடுத்துன்னு எடுத்துன்னு போய் போடுவாங்க. அதுக்கு எபிரேய பதத்துல மாலான் வாங்க, அதாவது ஃபுல் கான்சிக்ரேஷன் சொல்லலாம். அதாவது முழுமையான அர்ப்பணிப்பு. கிறிஸ்துவோடைய அர்ப்பணிப்பு அப்படிதாங்க இருந்துச்சு. முழுமையா என்ன பண்ணாரு? முழுமையா. அதனால இந்த கிடாரியில எல்லாமே என்ன பண்ணாங்க? எல்லாமே எரிச்சாங்க. ஏதாவது கொஞ்சம் மிச்சம் வைக்கப்பட்டதா? கிறிஸ்துவோடைய பலியில ஏதாவது மிச்சம் வச்சாரா? அதுக்கு ஆதாரம் என்ன? அவர் வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை வச்சா அவர் எதுவுமே மிச்சம் வைக்கலன்னு கண்டுபிடிக்கலாம். எது? நான் க்ளூ கொடுக்கிறேன். சிலுவை. எல்லாம் முடிந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஒன்னு கூட நான் என்ன பண்ணல, மிச்சமே வைக்கல. எது வரைக்கும் தன்னை தாழ்த்தினாருன்னு பிலிப்பியர் நிருபத்துல சொல்றாருன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அதாவது ஃபுல் சரண்டரை பார்க்கலாம். வாசிக்கலாம் பாருங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். முழுமையாக எங்குமே கொஞ்சம் கூட கீழ்ப்படியாமைய காமிச்சிருந்தாருன்னா அவருக்குள்ள என்ன வந்துட்டு இருக்கோம்? அக்கிரமம். கிறிஸ்துக்குள்ள அக்கிரமம் இல்லைன்னா அவர் முற்றிலும் என்ன பண்ணார்? கீழ்ப்படிஞ்சார். நம்மளுக்குள்ள அக்கிரமம் இருக்குன்னா நம்ம முற்றிலும் என்ன பண்ணல? கீழ்ப்படியில. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ நம்ம சுத்தமாக்குறாரு. தேவனுக்கு தெரியும் நம்ம கீழ்ப்படியாமையில தான் இருக்கோம். ஆனாலும் அவருடைய அன்பின் நிமித்தமா நம்மள என்ன பண்ணோம்? சுத்தமாக்கணும். அதனால இப்ப கிடாரி அங்க காமிச்சிட்டாரு. இங்க யார் வந்திருக்கிறது? கிறிஸ்து வந்துட்டார். இப்ப அவர் பலியாகும் போது, கிடாரி சாகும் போது இன்னும் சில விஷயங்கள் போடப்படணும். இதெல்லாம் போட்டாங்க. ஈசோப்பு, சிவப்பு, கேதுரு கட்டை. இது மூணையும் பார்க்கணும். எங்கன்னா பார்த்துமா? இது மூணு ஞாபகம் இருக்கா? இந்த பாடத்தோட தலைப்பு சொல்லுங்க. இல்ல, இந்த பாடம் இல்ல. இந்த 3 விஷயத்த படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. ஓன்னா பார்க்கலாம். முதல்ல என்ன பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா இந்த கேதுரு மரம்னா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். கேதுரு மரம் எதுக்கு வேதத்தில் ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு? நீதி. கரெக்ட். ஆனா வசனம் இருக்கு.
இந்த கேதுரு மரத்துடைய பண்பு மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த கேதுரு மரம் நேரா வளரும். படிச்சிருக்கிறல கேதுரு மரம் போன வருஷத்துல நம்ம பார்த்தோம், 1.5 வருஷம் முன்னாடி. இந்த கேதுரு மரம் எப்படிதான் வளரும்னு பாத்தீங்கன்னா நேரா தான் இருக்கும். கிறிஸ்துவோடைய வாழ்க்கையும் எப்படிதான் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நீதியாய் நேர்மையாய் நேராதான் வளர்ந்தாரு. கோணலும் மாணலுமான சந்ததி நம்மை போல இல்ல. பிலிப்பியர்ல பவுல் சொல்வாரு குருக்கட் ஜெனரேஷன் என்பாரு. கோணலும் மாணலுமான சந்ததி. நம்மலாம் கோணையா இருக்கிறோம். ஆனா கிறிஸ்து எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா முற்றிலும் நேர்மையாக நேரா நீதிமானா இருந்தார். வசனங்கள் இருக்கு, ஒரு 2-3 வசனத்தை வாசிக்கலாம். 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அப்ப கேதுரு எதுக்கு ஒப்பிட்டு பேசப்படுது? நீதிமான். இங்க இருக்கிற நாம் யார் நீதிமான்? நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம நீதிமானா இருந்துமா? கிறிஸ்துக்கு சொல்லாமா? ஆமாங்க. அப்போ அந்த பலியில கேதுரு மரத்தை போட்டு எரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இது நீதிமானுடைய பலி, சாதாரண பலி இல்ல. இந்த பூமியிலேயே யாருமே நீதிமானன் பெயர் வாங்க முடியாது. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இது யாருடைய பலி? நீதிமான். சொல்லாங்க இவங்க அவங்க நீதிமான் இருந்தாங்க பாருங்க எழுதப்பட்டிருக்குன்னு. ஆனா உண்மையாக நீதிமான் சாவர வரைக்கும் யார் மட்டும் தான் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அது கிறிஸ்து மட்டும் தான். இந்த கேதுரு மரம் அவருக்கு மட்டும் தான் பொருந்தோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. அதுலயே 13ஆம் வசனம். அவன் எங்க நாட்டப்படுவாங்களாம்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கிறிஸ்து நீதிமானா? இந்த கேதுரு மரம் எதுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு? நீதிமான். எங்கேயாவது நேரடியா தீர்க்க தரிசன வசனத்துல கிறிஸ்துக்கு நீதிமான்னு அல்லது கேதுரு மரத்துக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கா? இருக்கு. அப்பவே ஒரு விஷயம் கேட்டேன் இல்லைங்களா, சிவப்பு. அது எங்கத்துல இருந்து படிச்சோம்? உன்னத பாட்டுலயும் இந்த கேதுரு மரம் நேசருக்கு ஒப்பிட்டு பேசப்படும். வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது. அவருடைய ரூபம் எப்படி இருக்கா? கேதுருவை போல. அப்படின்னா கிறிஸ்துவை போல் யாருமே நீதிமான் ஆக முடியாது. ஏன்னா கேதுரு மரம் எதுக்கு ஒப்பிட்டு பேசப்படுது? நீதிமானுக்கு. அவருடைய ரூபம் எப்படிதான் இருக்குதுன்னா நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட ரூபம், பரிபூரணமா இருந்தாரா. அப்போ அந்த சிவப்பு கிடாரி எரிக்கும் போது கேதுரு மரத்தை போடுறாங்க. இங்க கிறிஸ்து பலி ஆகிறாரு. எதை தேவன் காமிக்கிறாரு? கிறிஸ்து என்ன மாதிரி பலி? நீதிமானா இருக்கிற பலி. கிறிஸ்து நீதியா? வசனமே நேரடியா இருக்கு. தேவனிடத்திலிருந்து நமக்கு நீதியானாரா. வாசிக்கலாம் பாருங்க வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. இதுல உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் அதுல இங்கிலீஷ்ல தான் வரும், தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இங்கிலீஷ்ல வாசிங்க, பரவாயில்ல. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ தேவனுக்குள் நம்ம என்னவாகணுமா? அந்த வசனத்தை படிச்சிங்களா? நீதிமான் ஆக்கணும். கிறிஸ்து என்ன பலியை கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா நீதியின் பலி கொடுத்தார். நமக்காக தேவனுக்கிட்ட இருந்து வந்த நீதி யாருன்னா அது கிறிஸ்து தாங்க. அடுத்து வேற என்ன பயன்படுத்தினாங்க? ஈசோப்பும் பயன்படுத்தப்பட்டது. ஈசோப்பு அன்னைக்கு இருந்த ஒரு செடி மாதிரி. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விஷயத்துக்கு பூசுவாங்க. எங்க ஈசோப்பு படிச்சிருக்கிறோம்? எகிப்துல இவங்க ரத்தத்தை பூசணும்னா எது அவங்க பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈசோப்பு தான் பயன்படுத்தினாங்க. ஈசோப்பு சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுற ஒரு காரியம். அத சங்கீதத்துல எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா 51ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் என்ன ஆயிடுவேன்? நான் சுத்தமாவேன். அப்ப சுத்தமாவதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு பொருள் எது? ஈசோப்பு. கிறிஸ்து சாகும்போது ஈசோப்பை போடுறாங்கன்னா அப்ப என்ன குறிக்குது? கிறிஸ்து இன்னாமதி மனிதன், சுத்தமான மனிதன். புரிஞ்சுச்சுங்களா? சுத்தமான மனிதன். 2 விஷயங்கள் கிறிஸ்துவோடைய மரணத்துல இந்த 3 விஷயமா காமிக்கப்படுதுங்க. நான் ஒரு மரம், கேதுரு மரம், கேதுருவை தனியா மரத்தை தனியா வைக்கலாம். கேதுரு நீதிமான், அப்புறமா மரம் இருக்கு. மற்றும் என்ன கொடுத்தாங்க?
ஈசோப்பு. ஈசோப்பு கூட என்ன பண்றாங்க, தூக்கி போடுறாங்க. இயேசு கிறிஸ்து சாகும்போது இது மூணுமே வந்துச்சு. சிவப்பு கடைசியில வர இது மூணுமே இருக்கு. மரமும் இருக்கு, ஈசோப்பும் இருக்கு, சிவப்பும் இருக்கு. எங்க? சிலுவையில. சிலுவையில கிறிஸ்து சாகிறதுக்கு முன்னாடி அவருக்கு கசப்பான காடியை தொட்டு கொடுக்குவாங்க இல்லைங்களா, அது எதை பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈசோப்பை தான் பயன்படுத்துவாங்க. அங்க பிரமாணத்துல காமிக்கிறாரு. மரம் அங்க கேதுரு மரம், இங்க சிலுவை மரத்து மேலே கிறிஸ்து இருக்கிறார். அந்த மரத்துல இருக்கும்போதே எதை எடுத்து தொட்டு கொடுக்குறாங்கன்னா ஈசோப்பு. கசப்பா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கொடுத்த வேலை கசப்பா இருக்கு, ஆனாலும் நான் முடிச்சிட்டேன். அதனால்தான் ஒருத்தர் தொட்டார் உதடுல. நான் முழுமையா என்ன பண்ணிட்டேன், முழுமையா முடிச்சு நின்ன தேவனே, அதை சொல்லிட்டு தான் எல்லாம் முடிந்ததுன்றார். அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு அது எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா, ஈசோப்பை எடுத்து தேய்ச்சா சுத்தமாயிட்டாங்க. நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா விசுவாசம். இருக்கா நம்ம கிட்ட விசுவாசம்? விசுவாசம் இருந்தா தாங்க நம்ம சுத்தமாக்க முடியும். இன்னொன்று வரலாம், வசனத்தை ஸ்கிப் பண்ணலாம், இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். வேற என்ன போட்டாங்க? சிவப்பு. சிவப்பையும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துன்னு போய் அந்த நெருப்புல போட்டாங்க. அப்போ கிறிஸ்து சாகும்போது ஒன்னு கேதுரு மரம், நீதிமான், இன்னொன்னு ஈசோப்பு, சுத்தமா இருக்கிறாரு. சிவப்பு இது என்ன சொல்லுங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அவர் சாகும்போது இந்த சிவப்பும் அதுல சேர்ந்து எரிஞ்சிடும். எது? ஒன்னு அவருடைய பலி, இன்னொன்னு பாவம். கரெக்ட் தாங்க. அதனால தான் நம்ம ஏசியா 1:18 ஏற்கனவே வாசிச்சோம் இல்லைங்களா, உங்களுடைய பாவங்கள் எப்படி இருக்கு, சிவேர் என்று இருக்கு. நம்மளுடைய பாவங்களை அவர் எது மேல சுமந்தாருன்னு பார்த்தீங்கன்னா மரத்தின் மேல் சுமந்தாரா. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எது மேல சுமந்துட்டாரு? சிலுவையின் மேல் சுமந்துட்டார். இந்த கயிறு இருக்குது பாருங்க, ஸ்கார்லெட் ரோப், இந்த நிறம் என்ன நிறம்? சிவப்பான நிறம். இயேசு கிறிஸ்துவை எங்கேயாவது இவர் தான் அந்த சிவப்பான நிறத்தை சுமக்க போறாருன்ட்டு அவர் சாகுற தருணத்துல காமிச்சாரா பிதா? எங்கேயாவது காமிச்சாரா? காமிச்சிருக்கிறார். எங்க? பிலாத்துக்கிட்ட போய் நிற்கும் போது கிறிஸ்து மேல என்ன துணி தான் போட்டு நிக்க வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பான துணி. மரம், ஈசோப்பு வாயில வைக்கப்படுது. இவருக்கு கொடுக்கிற துணியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு. அங்க எரியும் போதும் மரம், கேதுரு மரம், ஈசோப்பு, சிவப்பான நூலை என்ன பண்றாங்கன்னா எடுத்து போடுறாங்க. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 27:28. அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, அங்கி மேலங்கியே உடுத்திட்டாங்க. இப்ப திருப்பி இந்த படத்தை பாருங்க, அதை நெருப்புல போடும்போது ஒரு 3 விஷயங்கள் உள்ள போகுது. எது? ஒன்னு கேதுரு மரம், அதுக்கு முன்னாடி கிடாரி இருக்கு, கிறிஸ்துவோடைய பலி. கேதுரு மரம் அதை இப்படி கட்டுவாங்களாம். அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா? நீதிமான் மேல, அதாவது சுத்தமான ஈசோப்பு, சுத்தமான கிறிஸ்து, நீதிமான் நிலைமையில இருக்கிறவர் மரத்தின் மேல் பாவத்தினால் கட்டப்பட்டு பலிக்காக போறார். எங்க கொடுக்கிறார்? நியாயப்பிரமாணத்துல ஒரு சின்ன பலியில வைக்கிறார். பின்னாடி கிறிஸ்து வந்து செலுத்த போற இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அவர் மீட்கும் பொருளாக கொடுக்க போற அந்த பலி அங்க தேவன் காமிக்கிறார். சரி, அவர் மறிச்சிட்டார், அங்க கிடாரியும் எரிஞ்சிச்சு. இப்ப அடுத்துன்னா சாம்பல எடுக்கிறாங்க. ஏன்னா இன்னும் என்ன ஆகல, இன்னும் சுத்தம் ஆகல. இப்ப என்ன பண்ணோம்னா சாம்பல போய் ஒருத்தர் எடுத்துன்னு வந்துடுறார். எடுத்துட்டாரா சாம்பல? இப்ப சாம்பல்னா என்ன தெரியல, கண்டுபிடிக்கலாம். ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த பார்த்தா மட்டும்தான் சாம்பல்னா என்னன்னு புரிஞ்சு கொள்ள முடியும். சரி, இது வரைக்கும் புரியுதுங்களா இல்ல ரொம்ப கஷ்டமா போதா? சரி, ஒண்ணுன்னா பார்த்துன்னு வந்து இருக்கிறோம். இதை எப்படி சுத்தமாக்குனாங்க? அதாவது ஒரு மனுஷனை சுத்தமாக்கணும். எதுல இருந்து சுத்தமாக்கணும்? அந்த தீட்டு ஏன் வந்துச்சு? மரணம்னா என்ன? அக்கிரமமும் பாவம். இப்ப நம்மளாம் எதுலதான் இருக்கிறோம்? அக்கிரமம், பாவம். கிறிஸ்து மினாயிட்டார், பலி ஆயிட்டார். இங்க சிவப்பு கிடாரியும் பலி ஆயிடுச்சு. பலியான உடனே மனிதர்கள் சுத்தமாயிட்டாங்களா? இல்ல. என்ன ஆகணும்? அந்த விஷயம், அந்த சாம்பலும் தண்ணியும் தெளிக்கப்பட்டாதான் சுத்தம். அதுவும் எப்ப தெளிக்கணும்? 3வது நாள் தெளிக்கணும், 7வது நாள் தெளிக்கணும். இல்லைன்னா என்ன ஆக மாட்டாங்க,
இப்ப கிறிஸ்து ஜீவனை கொடுத்துட்டாரு, ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுத்தமாயிட்டுமா? இல்ல. அப்ப நம்மளுக்கும் என்ன ஆகணும்? இந்த விஷயம் நடந்தாதான் நாம கூட தேவனுடைய பார்வையில என்னன்னு கருதப்படுவோம்? சுத்தம் என்று கருதப்படும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, முதல் போய் இந்த சாம்பலை எடுத்துறாங்க. எடுத்துட்டு அது எதுல போட்டுக்கிறாங்க? ஒரு பானையில போட்டுக்குன்னு அதுக்குள்ள என்ன ஊத்த தொடங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓடுற தண்ணி. அதுக்கு வேற ஒரு பேர் கூட சொன்னேன், ஜீவ தண்ணியை ஊத்திடுறாங்க. அப்ப சாம்பல் இருக்கு, ஜீவ தண்ணி இருக்கு. அவர் சுத்தமாக்குறவர் கையில என்ன இருக்கு? ஹீசோப்பு. அதை வச்சுதான் என்ன பண்ணோம்? தெளிச்சா என்ன ஆயிடுவாங்க? சுத்தம் ஆயிடுவாங்க. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். சாம்பலை கண்டுபிடிக்கணும், அங்கதான் வந்திருக்கிறோம். ஆனா சாம்பலை கண்டுபிடிக்கணும்னா ஜீவ தண்ணியை கண்டுபிடிச்சாதான் சாம்பலை கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த பாடத்தை படிச்சிருக்கிறோம். 2 பாடத்துல இந்த விஷயம் வந்திருக்குது. ஜீவ தண்ணி என்பது எதை குறிக்கும்? பரவாயில்ல, ஞாபகம் இருக்கு. நாங்க சத்திய வசனம் தண்ணி தான், ஜீவ தண்ணிக்கு வரும். ஆனா கிறிஸ்து ஒரு இடத்துல குறிப்பா ஒண்ணு ஜீவ தண்ணிக்கு ஒப்பிட்டு பேசுவார். அது இல்லைன்னா சுத்தமாக முடியாதுங்க. வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். எது அந்த ஜீவ தண்ணி? ஒரு பண்டிகை கிறிஸ்து நின்று பேசுறாரு. பேசிட்டு ஒரு ஜீவ தண்ணியை குறிச்சு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த தண்ணி என்னன்ற விவரம் நம்மளுக்கு பின்னாடி வரும். யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். என்கிட்ட விசுவாசம் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன ஓடும்? அப்படின்னா என்ன? ஜீவ தண்ணி. அப்படின்னா என்ன? எது அந்த ஜீவ தண்ணி? இல்லங்க, என்கிட்ட விசுவாசம் இருந்தீங்கன்னா உங்களோட உள்ளத்துல இருந்து ஒரு தண்ணி வரும்ன்றாரு. அந்த தண்ணி என்னன்றாருன்னா ஜீவ தண்ணின்றாரு. எது அந்த ஜீவ தண்ணி? அடுத்த வசனத்துல சொல்வார். 39ஆம் வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்ப ஜீவ தண்ணி எது? அடைய போகிற ஆவி. எந்த ஆவி? பரிசுத்த ஆவி. ஜீவ தண்ணினா பரிசுத்த ஆவி இல்லாமல் என்ன பண்ண முடியாது? இப்போ யாரையுமே சுத்தமாக்க முடியாது. அதனாலதான் அவங்களுக்கு பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு கிறிஸ்துவோடைய பலி தேவன்கிட்ட போன பின்னாடி பரலோகத்துக்கு போய் அடுத்து என்னதான் கொடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி. ஜீவ தண்ணி கிடைச்சிச்சா? இப்போ நல்லா கவனிங்க. அந்த ஜீவ தண்ணிய எதோட கலக்கணும்? சாம்பல். அப்ப இந்த சாம்பல் எது? சாம்பல்ல ரத்தம் இல்லை, ஆனா ரத்தத்தினால தான் தெளிச்சிட்டாரு. முதல்ல ரத்தம் தெளிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம மேல ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கா? உண்மையாகவே உண்மையாகவே நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நம்ம தேவனுக்கிட்ட வரும்போது தேவன் வாப்பா உண்மையா ரத்தத்தை நம்ம மேல எடுத்து தெளிக்கிறாரா? இல்ல. அப்போ உண்மையாகவே நம்ம மேல பரிசுத்தாவி கொடுக்கிறாரா? கொடுக்கிறாரு. எந்த அடிப்படையில நம்ம பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுகிறோம்? விசுவாசம். எது மேல் விற்கிற விசுவாசம்? பலியின் மேல். எந்த பலியின் மேல்? கிறிஸ்து கொடுத்த பலி. கிறிஸ்து எந்த பலியை கொடுத்தார்? அந்த பலிக்கு பேரு நாங்க மீட்கும் பொருள், ransom. அதை நான் சுருக்கமா சொல்றேன். நம்மளுக்கு இருக்கிற இன்னைக்கு விசுவாசம் நம்ம சுத்தமாவதுக்கு காரணம் என்னன்னா, ஆங்கிலத்துல சொல்லிட்டு நான் தமிழ்ல சொல்றேன், the finished work of Jesus. அதாவது கிறிஸ்துனால் நிறைவேற்றப்பட்ட மற்றும் முடிக்கப்பட்ட பலி. அதனாலதாங்க நம்ம சுத்தமாகறோம். அது மேல விசுவாசம் வைக்கிறோமா? ஆமா, எனக்காகத்தான் இவர் என்ன பண்ணார்? மீட்கும் பொருளை கொடுத்தார். விசுவாசத்தினால வந்த உடனே நம்மளுக்கு தேவன் என்ன கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அப்போ விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நம்ம மேல சேருது. விசுவாசமும் தேவன் கொடுக்கிற ஆவியும் ஒன்னா சேர்ந்தா தான் அந்த மனிதன் என்ன ஆகுறாரு? சுத்தம் ஆகுறாரு. எதை கொண்டு சுத்தமாக்குறாங்க? ஈசோப்பு பார்த்தோம். அது எது? சுத்தத்துக்கு குறிக்கும். அப்ப நம்மள இதுக்கு மேல என்ன பண்ணிட்டாருன்னா சுத்தமாக்கிட்டார். அப்ப எப்படி? திருப்பி கவனிங்க. ஜீவ தண்ணினா எது? சாம்பல்னா எது? என்ன விசுவாசம்? கரெக்டா சொல்லுங்க. கிறிஸ்துவோடைய முடிக்கப்பட்ட. ஏன் நான் சொல்றேன்னா, அங்க சிவப்பு கிடாரி சாம்பல் ஆயிடுச்சு, அது முடிஞ்சாச்சு. அதோடைய சாம்பலை தான் பயன்படுத்தினாங்க. இங்க கிறிஸ்துவோடைய சாம்பலை பயன்படுத்துறது இல்ல. கிறிஸ்து ஏற்கனவே முடிச்ச அந்த பலியின் வழியாக தான் நம்ம வந்திருக்கிறோம். the finished work of Christ. கிறிஸ்து நமக்காக முடிச்ச பலி. அந்த பலியும் பரிசுத்த ஆவியும் நம்ம மேல தேவன் கொடுக்கிறார். கொடுத்தா தான் சுத்தமாக்கப்படும். எப்ப கொடுக்கிறார்? சரி, எப்போ சுத்தமாகணும்? இவங்க 7ஆம் நாளா?
3ஆம் நாளும் 7ஆம் நாள். இல்லைன்னா சுத்தமாக முடியுமா? முடியாது. அப்ப 3ஆம் நாள் எதை குறிக்கும்? கிட்ட கிட்ட சொல்றீங்க. 3ஆம் நாள் எதை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா ஜீவனை குறிக்கும். எப்படி? இல்ல அது அப்புறமா வரலாம். 3ஆம் நாள் எப்படி ஜீவனை குறிக்கும்னா, தேவன் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறார். உருவாக்கும் போது இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்துல எந்த உயிரின பொருளே கிடையாது, எதுவுமே இன்னும் உயிரோட வரல. ஆனா என்ன பண்றாருன்னா, கரெக்டா 3ஆவது நாள் மட்டும் இந்த இருளான பூமி, ஜீவனையற்ற பூமி, உயிரினமே இல்லாத பூமியில இருந்து ஒரு உயிர் வர வச்சார். அந்த உயிர் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சான். எதுங்க? தாவரங்கள், செடிகள், குடிகள். அப்ப இந்த பூமியில உயிர் வந்தது எத்தனாவது நாள்னு பாத்தீங்கன்னா 3ஆவது நாள் தான் உயிர் வந்துச்சு. அதுவும் எங்க இருந்து வந்துச்சுன்னா மண்ணுக்குள்ளத்துல இருந்து உள்ளத்துல இருந்து வெளியே வந்தது, உயிராக கருதப்பட்டது. வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11-12. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடைவது என்றார். எத்தனாவது நாள் வர வச்சாரா? 13ஆம் வசனம். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. 3ஆவது நாள் அப்ப என்ன வந்திருக்கு? உயிர் வந்திருக்கு. இப்போ இங்க செத்த நிலைமையில எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? இப்போ உயிர் கொடுக்கணும். அது எங்கத்துல இருந்து வரணும்? பூமியில இருந்து வரணும். இந்த கிறிஸ்து நிறைவேற்ற 3ஆம் நாள் பூமிக்குள்ளத்துல இருந்து உயிரோட வரார். அப்போ மரித்த நிலைமையில இருந்து உயிர் வருது. அங்க ஆதியாகமத்துல ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருந்து உயிர் வந்துச்சு. இங்க கிறிஸ்து மரித்த நிலைமையில இருந்து 3ஆவது நாள் என்ன வர்றாருன்னா உயிர்த்திலிருந்து கொடுக்கிறார். இப்ப ரெண்டுமே பார்த்துட்டோம். அப்ப 3 எதை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா ஜீவனை குறிக்கும். அதாவது செத்து போன நிலைமையில இருந்து, ஒன்றுமில்லாத நிலைமையில இருந்து உயிர் வருது. நல்லா புரிஞ்சுக்கணுங்களா? அது எங்க இருந்து வந்துச்சு? பூமியில இருந்து வந்துச்சு. இப்ப நமக்கு தேவன் இப்ப சுத்தமாக்குறாரு. முதல் நம்மளுக்கு எப்போ உயிர் கொடுக்கிறார்? உங்களுக்கு தெரியுங்க, எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் தெரியும் இருக்கு உங்ககிட்ட. நம்மளுக்கு முதல் அப்பதாங்க உயிர் கொடுக்கிறாரு. அதுக்கு வசனம் இருக்கு. அதுக்கு என்ன சொல்வாருன்னா, நம்மள அப்பதான் உயிரோட எழுப்புறாரா. ஞானஸ்தானம் முதல் நம்மளை எப்ப சுத்தமாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானம் சுத்தம் மட்டுமல்ல, நம்மளுக்கு ஜீவனையும் கொடுக்கிறார். அதனால தான் அது எப்ப சுத்தமாக்கணும்னாருன்னா 3ஆம் நாளும் 7ஆம் நாளும் சுத்தமாக்கணும். அப்போ 2 தடவை ஆனாதான் என்ன ஆகணும்? சுத்தமாக முடியும். இப்ப நம்ம முதல் சுத்தமாக்கணும்னா எதுல கீழே இறங்குறோம்னா தண்ணிக்குள்ளும். அங்க பூமிக்குள்ளத்துல இருந்து உயிர் வந்துச்சு, நம்ம தண்ணிக்குள்ளத்துல இருந்து உயிரோட எந்திரிச்சு மேல வரோம். இததான் நாளைய தினத்துல சில சகோதர சகோதரிகள் புதுசாக உள்ளத்துல இருந்து மீண்டும் செடியை போல, கிறிஸ்துவை போல, அந்த 3ன்ற எண்ணெய் போல உயிர்த்திலிருந்து சுத்தமாக தேவன் முன்னாடி வந்து நிக்க போறாங்க. அதை எங்க காமிக்கிறார்னா அங்க சட்டத்திலே வச்சு காமிச்சார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அப்போ கிறிஸ்துக்குள் இருந்தால், நம்ம கிறிஸ்துக்குள்ள வரோம். அப்ப நம்ம என்னவா கருதப்பட்டுட்டோம்? புது சிருஷ்டி. இதுக்கு முன்னாடி பழைய சிருஷ்டி இன்னும் வரல. அப்ப புது சிருஷ்டி எப்பதான் உருவாகுது? தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரோம். அதாவது மூடப்பட்ட நிலைமையில இருந்து அங்க செடி வெளியே வந்துச்சு. கிறிஸ்து மரணத்தின் நிலைமையில இருந்து உயிரோட வந்தார் 3ஆவது நாள். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கூட 3ன்ற எண்ண தேவன் பயன்படுத்துறாரு. எங்கதான் பயன்படுத்துறாருன்னா மூடப்பட்ட தண்ணிக்குள்ளத்திலிருந்து செடியை போலவும் கிறிஸ்துவை போலவும் மறு ஜென்மத்தை பெற்றுக்கொண்டு புது சிருஷ்டியாக மீண்டும் எழும்பி வரோம். நம்ம அடக்க பண்ற அந்த ஞானஸ்தானமே என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோடைய மரணத்துக்குள் எடுக்கிற ஞானஸ்தானம். ரோமர்ல பவுல் எழுதுறார். வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கதை அறியாமல் இருக்கிறீர்கள். அப்ப நம்ம எதுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றுட்டோம்? அவருடைய மரணத்துக்குள்ள எடுத்திருக்கிறோம். 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே
கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ கிறிஸ்து கூட அடக்கம் பண்ணப்பட்டுமா? எப்படி கிறிஸ்து புது ஒரு ஜீவனுக்குள்ள வந்தாரோ நாமளும் என்ன இருக்கிறோம்? புதுசாக ஒரு ஜீவனுக்குள்ள வரோம். அந்த ஜீவன் எப்பதான் நம்மளுக்கு கிடைக்குது? ஞானஸ்தானம். சுத்தமாயிட்டுமா? சுத்தமாயிட்டுமா? சட்டத்தை திருப்பி பாருங்க. சுத்தமாகணும்னா எத்தனாவது நாள்? 3வது நாளும் சுத்தமாகணும், 7ஆம் நாளும் சுத்தமாகணும். தீத்துல இந்த ஞானஸ்தானத்தை ரொம்ப அழகா பேசுவாருங்க. இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய ஜீவனே பேசுவார். அதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா மறு ஜென்ம முழுக்குன்னு. நம்ம எடுக்கிற ஞானஸ்தானம் என்னன்னா மறு ஜென்ம முழுக்கா. வாசிக்கலாம், தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும். அப்ப நம்மள எப்படிதான் ரட்சித்திருக்கிறாரு? மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவி. அப்பதான் தேவன் நம்மளுக்கு ஆவி கொடுக்கிறார், ஞானஸ்தானத்துல கொடுக்கிறார். அப்போ தண்ணில இருந்து எழும்பி வரும்போது எத்தனாவது நாளுக்கு அடியாளம்? 3ஆம் நாள். அப்ப நம்ம மேல எதை தெளிச்சிட்டாரு? ஆவியும் தெளிச்சாரு. வேற என்னத்தை தெளிச்சாருங்க? கிறிஸ்துவோடைய பலியின் ஜீவத்தில் வைத்த விசுவாசமும் நம்மளுக்கு மேல கொடுக்கப்படுது. அதனால நம்ம என்ன வரோம்னா மீட்டு கொள்ளப்படுறோம். சரி, ஞானஸ்தானம் நம்மளை சுத்தமாக்குதா பாவத்துல இருந்து? அன்னைக்கு தெளிக்கப்பட்ட உடனே அவங்க என்ன ஆயிட்டாங்க? சுத்தமாக்குற ஸ்டேஜ். ஞானஸ்தானம் நம்மளை சுத்தமாக்குதா? ஆமாங்க, வசனத்திலே இருக்கு. அப்போஸ்தலர்கள் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அப்ப எது போக கழுவப்படுன்றாரு? பாவங்கள் போக. அங்க எது தெளிச்ச உடனே அவங்க மேல இருக்கிறதுனா போது, நான் வசனத்துல ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பாவங்கள், பாவத்துக்காக என்ன ஆகணும்? தெளிக்கணும். வசனத்தை படிச்சோம் இல்லைங்களா? அங்க சிவப்பு கிடாரியை தெளிக்கும் போது அவங்களுக்கு என்ன சுத்தமாகுது? பாவம். அப்ப இங்கேயும் நம்மளுக்கு என்ன சுத்தமாகுது? பாவம். ஆனா அந்த பாவம் வந்து மரண பாவத்தின் தீட்டு. நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே தீட்டு தான், ஆனா இது பாவமா கூட இருக்கு. அப்போ நம்ம மேல தெளிக்கப்பட்ட உடனே, அதாவது ஞானஸ்தானத்துல எழும்பி வரும்போது நம்மள தேவன் என்ன பண்ணிட்டார்னா சுத்தமாக்குறார். ஆனா முழுசா சுத்தமாக்கணும்னா அது எத்தனாவது நாள் வரைக்கும் காத்திருக்கணும்? 7ஆம் நாள் வரைக்கும் காத்திருக்கணும். அப்போ திருப்பி என்ன பண்றாரு? திருப்பி தெளிக்கிறார். இப்ப திருப்பி நல்லா கவனிங்க. 3 ஞானஸ்தானம், அப்ப 7 எது? சொல்லிடுங்க, முடிச்சிடலாம், கிட்ட வந்துட்டோம். 3 ஞானஸ்தானம், உயிரோட வந்துட்டோம். 7ஆவது தெளிப்புல தான், 7ஆம் நாள் தெளிப்புல தான் சுத்தமா வராங்க. அது வரைக்கும் இல்ல. அப்ப அது எது? பரிபூர்ணம். கரெக்ட். எப்போ எப்போ அந்த நாம்போ பரிபூர்ணத்தை அடிக்கிறோம்? இந்த மனிதன் எப்பொழுது பரிபூர்ணத்தை அடிக்கிறான்? மரணம் கிட்ட இருக்கிறீங்க. ஆனா அதுக்கு இன்னொரு வார்த்தை சொன்னா புரிஞ்சுக்கலாம். உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உள்ள அடக்கம் பண்ணப்படுறோம். மாம்ச சரீரமா விதைக்கப்படுது, ஆவியின் சரீரமோ உயிர்ப்பிக்கப்படுது. ஜென்ம சரீரம் விதைக்கப்படுது, தேவனுக்கு கொடுத்த இன்னொரு சரீரம் கொடுக்கிறாரு. ஆவிக்குரிய சரீரம் உயிரோடு எந்திரிச்சுக்குது. கனவீனமாய் விதைக்கப்படுறோம், கனமுள்ளதாய் எந்திரிக்கிறோம். அழிவுள்ளதாய் விதைக்கப்படுறோம், அழிவில்லதாய் எந்திரிக்கிறோம். அப்பதான் என்ன ஆகிறோம்னு பாத்தீங்கன்னா முழுமையான சுத்தத்தில் போய் நாம் சேருகிறோம். அது வரைக்கும் கிடையாது. அப்போ இன்னொன்னு இருக்கு. அது எதுன்னு பாத்தீங்கன்னா எது? உயிர்த்தெழுதல். அப்போ அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கிறோம். நம்ம 2 தடவை தெளிக்கணும். 1 ஞானஸ்தானம் சுத்தமாக்கிட்டாரு, ஆனா முழுமையா சுத்தமாயிட்டுமா? இல்ல. எது வரைக்கும் இருக்கணும்? ஒருவேளை 7ஆம் நாள் தெளிக்கல, அந்த மனுஷன் போயிட்டாரு, அப்ப என்ன நடக்கும்? பழைய ஏற்பாட்டுல 7ஆம் நாள் தெளிக்கிறதுக்கு அவர் வரல, அவர் போயிட்டாரு வீட்டுக்கு. என்ன ஆகும்? சுத்தமாக மாட்டார். தேவன் முன்னாடி நிக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்மளுக்கும் அதுதாங்க. ஞானஸ்தானம் தொடக்கம், முடிவு எது? உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுந்து வரணும்னா அப்பவும் என்ன ஆகணும்? சுத்தமா இருக்கணும். அதுக்கு நாம இப்ப என்ன பண்ணணும்? பழைய வழிக்கு மீண்டும் போக கூடாது. ஒருவேளை அந்த மனுஷன் போயிட்டார்னா திருப்பி தெளிக்கப்பட முடியாது. நாமளும் விட்டு, தேவன் கொடுத்த இந்த வாசலை விட்டு நாம் மீண்டும் போயிட்டோம்னா அந்தகார இருளிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வர வச்சிட்டாரு. இந்த ஒளியை விட்டு மீண்டும் இருளான கிரைகளுக்கு போயிட்டோம்னா நாம் 7ஆம் நாள் சுத்தமாக முடியாது. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்காதுன்னா உயிர்த்தெழுதல கிடைக்காது. அந்த வஸ்திரத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் நாள் மட்டும் கழுவணும், கசுக்கணும், வாஷ் பண்ணணும். அப்ப அந்த வஸ்திரம் என்ன ஆயிடும்?
சுத்தமாயிடும், புதுசாயிடும். அப்ப உயிர்த்தெழுதல நம்மளுக்கும் புதுசா ஒரு வஸ்திரம் கொடுக்கிறாராம், புதிய மேனி. என்ன மேனி? ஆவிக்குரிய மேனி. சொல்றாரு இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் குறிச்சுக்கோங்க, 38ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் பவுல் பேசுறாரு. நம்மளுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா ஆவிக்குரிய மேனி கொடுக்கிறாரா. சொல்வாரு ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டுன்னு வாரு. அப்ப நம்ம அந்த உயிர்த்தெழுதல ஒருவேளை போனோமானால் நமக்கும் ஒரு புதிய துணி, அந்த வஸ்திரத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வஸ்திரத்தை கொடுக்குவார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம், இன்னொரு 5-10 நிமிஷம் முடிக்கலாம். இதை வாசிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு சரீரம் இருக்கா, அந்த சரீரம் எப்படி இருக்கா? அற்பமா இருக்கா. அவருக்கு ஒரு சரீரம் இருக்கா, அது எப்படி இருக்கா? மகிமையா இருக்கா. இந்த அற்பமான சரீரத்தை அந்த மகிமையான சரீரத்துக்கு மாத்துறாரா, ஒப்பனையா மாத்துறாரா. புரியுதுங்களா? அதுதான் நம்மளுக்கு கொடுக்க போற புதிய நிலைமை. சுத்தமாக்கப்பட்டோம் என்றால் அந்த கிறிஸ்துக்கு இருக்கிற மகிமையின் சரீரத்தை போல நாமளும் மாறுவோம். இதுல இன்னும் கொஞ்சம் ஒரு ரகசியமா இன்னொன்னு கூட வச்சிருக்கிறாரு, அதை முடிவுல பார்க்கலாம். ஆனா இதுல அந்த சட்டத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ அசுத்தமா இருக்கிற மனுஷன் வராரு, அவரை சுத்தமாக்குறாரு. ஆனா சுத்தமாக்குறவர் என்ன ஆயிடுறாரு? இப்ப நம்மள யார் சுத்தமாக்குறது? கிறிஸ்து. கரெக்டா? அதை யார் யாரெல்லாம் அசுத்தமாகறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. அந்த கிடாரியை எடுத்துன்னு வந்து பலி கொடுக்கிறவர், அந்த சாம்பல் எடுக்கிறவர், தெளிக்கிறவர், தண்ணி எடுத்துன்னு போய் கொண்டு போய் கொடுக்கிறவர், எல்லாருமே அசுத்தமாயிடுறாங்க. அப்ப இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாருன்னு அவங்கதான் கொடுக்குறாங்களாம் நம்மளுக்கு சுத்தமாகறதுக்கு. ஆனா கொடுக்கிறவர்களே ஒரு கட்டத்துல அசுத்தமா காணப்படுறாங்க. முழுமையான தீட்டு இல்லை சாயங்காலம் வரைக்கும். நம்மளை சுத்தமாக்குறது யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு விடை வந்துடும். நம்மளை இன்னைக்கு யார் சுத்தமாக்குறாங்க? கிறிஸ்து. ஆனா கிறிஸ்து அசுத்தமானாரா? இல்லைங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேல இருக்கிற பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் சுத்தமாதாகிறாரு, ஆனா அவர் அந்த பாவங்களை சுமக்கிறாரு. வசனத்தை வாசிக்கல இருக்கு. இது எல்லாமே கிறிஸ்துக்கு தான் பொருந்தும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவன் நமக்காக அவர் என்ன ஆகிறாரு? பாவமாக்குறார், பாவத்தை போக்குற பலியாகிறார். தேவன் மேல வந்த நிந்தை கிறிஸ்து மேல விழுந்ததாங்களா? ரோமர்ல பவுல் ரொம்ப அழகா எழுதுவார், சங்கீதத்துல இருந்து எடுத்து பேசுவார். ஆனா நம்மளுக்கு அவ்வளவு போறதுக்கு இப்பவே டைம் கிட்ட வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. யாருடைய பாடுகள்? நம்மளுடைய பாடுகள். யார் மேல போகுது? புரியுதுங்களா? அதனாலதான் அங்க எப்படி காமிக்கிறாருன்னா தீட்ட காமிக்கிறாரு. ஆனா இங்க பொருள் என்ன வருதுன்னா நம்மளுடைய பாடுகள் அவர் மேல போகுது. ஆனா கிறிஸ்து மட்டும் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அதனாலதான் அந்த சிவப்பு கிடாரி பழுதற்றமாகவும் ஊனமா இருக்கவே கூடாது. கிறிஸ்து எப்படி இருக்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கையில பாவம் இல்லாமல் காணப்பட்டார். தொடர்ந்து வாசிங்க அப்படியே. நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு அப்படின்னு எண்ணிட்டோம். ஆனா நம்ம மேல இருக்கிற துக்கம் இப்ப யார் மேல சுமக்கப்படுது? கிறிஸ்து மேல சுமக்கப்படுது. அங்க எப்படி காமிச்சாரு? அந்த தீட்டு போய் அவர் மேல் போற மாதிரி காமிச்சார். ஆனா இங்க நம்ம மேல இருக்கிற துக்கமும் நம்ம மேல இருக்கிற பாவம் இப்ப யார் மேல போய் தான் நிக்குது? கிறிஸ்து மேல தான் நிக்குது. இல்ல இன்னொரு விஷயம் கூட தேவன் மறைமுகமா காமிச்சாருங்க. எத்தனாவது நாள் சாயங்காலம் சுத்தமாயிட்டாங்க. 7ஆம் நாள் சாயங்காலம், அதாவது முடியும் போது. ஏன் சாயங்காலம்னு சொல்றாருன்னா அந்த நாள் என்னவோ சாயங்காலம் முடிஞ்சிடும். 6 மணி ஆயிடுச்சுன்னா 8ஆம் நாள் ஆயிடும். அப்ப சுத்தமாயிடுவாங்க. இதுல தேவன் ராஜ்யத்துக்குரிய சத்தத்தை கூட வச்சார். 7வது 1000 வருஷத்தோடைய முடிவுல செம்மறியாடு வகுப்பானவர்கள் சுத்தமாக தேவனுக்குள் ராஜ்யத்துக்குள்ள போயிடுவாங்க. அசுத்தமா இருக்கிறவங்க போக மாட்டாங்க. அது எப்பதான் நடக்கும்னு பாத்தீங்கன்னா 7வது 1000 வருஷத்துடைய சாயங்காலம் முடிவு. அந்த முடிவுனா என்னன்னா, அந்த 1000 வருஷம் முடியும் போது பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவர் திறந்து விடுறார். அப்போ வெள்ளையாடும் செம்மறியாடும்
பிரிக்கப்படுது. படிச்சிருக்கிறோமா? அப்ப இந்த செம்மறியாடு வகுப்பானவர்கள் தேவனுக்கு முன்னாடி எப்படி நிக்குவாங்கன்னா சுத்தமானவர்களா காமிக்குவாங்க. அப்ப ராஜ்யத்துக்குரிய சத்தியத்தையும் என்ன பண்ணிட்டார்னா அங்க நின்று காமிச்சிட்டார். கடைசியில முடிவுக்கு வந்துட்டோம். இந்த கிடாரி எப்படி இருக்கும்? சிவப்பா இருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது எப்படி இருந்தார்? விரும்பத்தக்கதான ரூபம் இல்லைன்னா அவர் முழு கோலமும் எதனால நிரம்பி இருந்துன்னா ரத்தத்தினாலதான் நிரம்பி இருந்துச்சு. அங்க ஆதாமுக்கு அதே பேரை கொண்ட கிடாரி சிவப்புன்னு வச்சார். இங்க கிறிஸ்துவும் எப்படி வராருன்னா சிவப்புக்கு சிவப்பு, ஆதாமுக்கு ஆதாம் ஜீவனை கொடுத்துட்டார். இப்ப கடைசியா கேள்வி, ஒருவேளை நம்ம சுத்தமே ஆகல, இப்படியே இருந்துடலாம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், எடுக்கிறவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தேவன் என்ன பண்றாருன்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு நம்ம சுத்தமே ஆகல, எடுத்துட்டு மேல பழைய வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அப்போ என்ன தண்டனை? தண்டனைனா அடுத்துனா இல்லைங்க, அடுத்துனா அங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டார் தேவன், தன்னுடைய ஐக்கியத்துல இருந்து துண்டிச்சிட்டார். படிச்சுமா? சமூகத்துல இருந்து நான் என்ன பண்றேன்? அறுப்புண்டு போவார்கள். அப்ப நம்ம இன்னமும் நம்மளுடைய பழைய வாழ்க்கையை வாழ்ந்துனே இருந்தோம்னா வருவோம், இருக்குவோம், உட்காருவோம், கேட்குவோம், எல்லாத்திலயும் கலந்து கொள்ளுவோம். ஆனா தேவன் தன்னுடைய சபை, கிறிஸ்துவின் சபை 144,000 பேர்ல இருந்து அவங்க கட்டாயிட்டு இருக்குவாங்க. அவங்க இருக்கவே முடியாது. ஏன்னா யார் மட்டும் தான் இருக்க முடியும்னா 7ஆம் நாள் முழுமையாக சுத்தமா இருக்கிறவர்கள். இப்ப வந்துட்டோம் முதல் ஸ்டெப். அந்த முதல் படி எது? 3ஆம் நாள். எது அந்த முதல் படி? ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். முழுமையா சுத்தமாயிட்டுமா? இல்ல, இன்னொரு படி இருக்கு. அந்த படி எப்போ? கடைசியில உயிர்த்தெழுதல். அப்ப நம்ம எது வரைக்கும் உண்மை உள்ளவர்களாய் காணப்படணும்? முடிவு பரிந்தும் வரைக்கும். அதனாலதான் கிறிஸ்து முடிவு பரிந்து வரைக்கும் எப்படிதான் இருந்தார்னா முற்றிலும் கீழ்பட்டவரா இருந்தார். கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டா நம்மளுக்குள்ள என்ன வந்துடும்? அக்கிரமம். அக்கிரமம் வந்தா மீண்டும் தீட்டாயிடுவோம். இப்ப கேள்வி, கீழ்ப்படியலாமா வேண்டாவா? கீழ்ப்படினோம். கீழ்ப்படினா எது மாறணும்? நம்மளுடைய சிந்தனை மாறணும். இந்த புதிய சிந்தனை, புதிய எண்ணத்துடன், கீழ்ப்படுகிற ஒரு குணத்துடன், பண்புடன் வரப்போற கிறிஸ்துவோடைய பந்தியை நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக அனுசரிச்சு, அது முடிவில் அதுவும் ஒரு நம்முடைய வாழ்க்கையில தொடக்கம் என்பதை ஜாக்கிரதையாக நினைவில் கொண்டு, ஒருவேளை மீண்டும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம் என்றால் நம்மளுக்கு தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியமும் தொடர்பும் துண்டிக்கப்படுற நிலைமைக்கு நம்ம வரக்கூடாது. அவர் மன்னிக்கிறாரு, அது அவருடைய மாபெரிய குணம். ஆனா அவர் நம்மள மன்னிக்கிற அந்த மன்னிப்பை நாம் அட்வான்டேஜ் சொல்ற பாருங்க, நம்முடைய சுயத்துக்கு பயன்படுத்தவே கூடாது. அவர் மன்னிக்கிறார்ன்றதுக்காக தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்ப பாவத்தோடைய அந்த முதல் கண்ணோட்டமே எதுன்னு பாத்தீங்கன்னா, தொடக்கமே எதுன்னு பாத்தீங்கன்னா அக்கிரமம். அக்கிரமம்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் மட்டும் நாம் இருந்துடவே கூடாது. அப்ப ஞானஸ்தானத்துல தொடங்குறோம், வெற்றிகரமாக 7ஆம் நாள் என்று சொல்லப்படுற பரிபூர்ணமாக உயிர்த்தெழுதலத்தில் நாம் எல்லாரும் முடிச்சு நாளைய தினத்துல ஞானஸ்தானம் எடுக்க போற சகோதர சகோதரிகளும் இது நம்முடைய வாழ்க்கையில முதல் படி என்று நினைவில் கொண்டு, ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்த சகோதர சகோதரிகள் இது நம்மளுக்கு முடிவு படி இல்லை, இதுவும் நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கம் என்ற இந்த கண்ணோட்டத்துடன் வரப்போற கிறிஸ்துவோடைய அந்த பந்தியை நாம் எல்லாரும் அனுசரிச்சு புது சிருஷ்டிகளாக கிறிஸ்துவிடத்திலும் தேவனிடத்திலும் சென்று சேர அவர் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.